हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्री सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या। विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने। सीमा शून्यकवित्ववर्षजननी याः कापि कादम्बिनी। महारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली। कामाक्ष्याः करुणाकटाक्षलकरी। कामाय मे कल्पतां शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे। सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। परतत्त्वदीनमनसे प्रणमद्बन्धमोचकाय आशु। प्रकटितपरतत्त्वाय प्रणतिं कुर्मः सदाशिवेन्द्राय। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं। तमेवेन्दुचूडाख्यदिव्यावतारं मनोवाक्शरीरी गुरुश्रेष्ठमीडे। मार्गमन्यं न जानन्ति तरणाय भवाम्बुधेः। अगाधं ज्ञानिनं शान्तं सदाशिवगुरुं भजे। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। यो हन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। शिवाभ्यां नमः। उमामहेश्वराभ्यां नमः। गुरुचरणारविन्दनलिनाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। இன்னைக்கு ரொம்ப பாவனமான ஒரு விசேஷமான ஒரு சுதினம்.
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் நன்னா வாழணும், ஐஸ்வர்யத்தை அடையணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் தெரியல. உபனிஷத் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஐஸ்வர்யம் அடையணும்னு ஆசைப்படக்கூடியவன் ஞானியை உபாசிக்கணும்னு சொன்னார். ஆத்மஜ்யமர்ச்சையே பூதிகாமஹா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய தனி பெருமை இந்த மண்ணில் நாம் பிறந்தோங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் விச் கெனாட் பி ரெஃப்யூட்டட். வேற எந்த மண்ணிலையும் இப்படி ஏராளமான ஞானிகள் தோணினதே கிடையாது. இந்த பாரத மண்ணில் மாத்திரம்தான் தோணிருக்கா. வேற எந்த சம்பிரதாயத்திலையும் நம்முடைய சனாதன தர்மத்தை தவிர வேற எந்த சம்பிரதாயத்திலையும் ஞானிகள் இப்படி தோணுனதாக சரித்திரம் இல்லை. அது நாம பண்ண பாக்கியம். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் நமக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கார் சுவாமி. எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கா. அந்த ஞானிகளில் ரொம்ப சிறந்தவாளா பிரகாசிக்கக்கூடிய பெரியவா சமீப காலத்தில் லிவிங் மெமரின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 8-9 தலைமுறைக்குள்ள லிவிங் மெமரிக்குள்ள ஓரல் ட்ரெடிஷன் ஓரளவுக்கு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு சமீப காலத்தில் இருந்தவா சதாசிவேந்திர சரஸ்வதினு சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன். ஒரு ஆச்சரியமான ஒரு கோயின்சிடன்ஸை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும். ரொம்ப நாள் முன்னாடி சிவராமன் அவர்கள் எங்களை ஃபோன் பண்ணி இந்த வருஷம் சார் ஆராதனைக்கு நீங்கள் இருக்கணும். சரி நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன். தேதியை பிளாக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரம் எங்கே இருப்பேங்கிறது அப்போ தெரியாது எனக்கு. 28ஆம் தேதி நான் சார் ஆராதனைக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன். தம்பியுடைய ஒரு ஆராதனத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அண்ணாவை ஒரு வாரம் அப்படியே ஸ்மரிக்கும்படியா பெரியவா பண்ணிவிட்டா. போன வாரம் முழுக்க மகேந்திர மங்கலத்தில் சப்தாகம் நடந்து இன்னைக்கு காட்டால் தான் வந்தேன், ஊருக்கு வந்தேன். அங்கே மகேந்திர மங்கலத்தில் பெரியவா 3 வருஷம் பாதம் பட்டு பவித்திரமான இடத்துல வித்யாபியாசம் பண்ண இடத்துல, அதுவும் வித்யாபியாசம் பண்ணி 100 வருஷம் கரெக்டாக முடிகிறது. ஏன்னா 911லேருந்து 914 மட்டும் அவள் வித்யாபியாசம் பண்ணிருக்காங்க. கரெக்டாக 100 வருஷம் முடிஞ்சு இன்னொரு அடுத்த வருஷத்தில் பூர்த்தியானது 100 வருஷம் பூர்த்தி ஆகிடும். அவள் வித்யாபியாசம் பூர்த்தியானது 100 வருஷம் பூர்த்தி ஆகிடும். அங்கே ஒரு 1500 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராச்சீனமான சிவாலயத்தை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி நிர்மாணம் பண்ணணும்னு ரொம்ப பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா சொல்லி அதுக்காக ட்ரஸ்டெல்லாம் வச்சு அதுக்கு இந்த பாகவதமானது ஒரு ஆமுக்குல்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. இந்த பாகவத மூலபாராயணம் பிரவச்சனத்தோடு அங்கே நடந்தது. முந்தா நாள் பூர்த்தியாகி நேற்று புறப்பட்டு இன்னைக்கு அடுத்தால வந்தேன். அங்கே ஒரு வைதிகருடைய விகிதத்தில் தங்கியிருந்தேன். அங்கே பூஜை பண்ணக்கூடியவர் வாக்கில் இருக்கிற புஸ்தகம் ஏதோ பெரியவா புஸ்தகம் ஏதோ படிச்சிருந்தேன். அப்படியே ராத்திரி தூக்கம் வர மட்டும் படிச்சுருக்கணும் ஏதாவது படிச்சிருந்தேன். அப்போ கிளம்புற போது ஸ்பேர் காப்பியாக இருக்கிறது மாத்திரம் உங்களுக்கு ஸ்பேராக இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். பெரிய புஸ்தகம் மட்டும் ஒன்று தான் இருந்தது. சரி நான் வேறு வாங்கிக்கிறேன். அது என்ன புஸ்தகம் யார் பப்ளிஷ் பண்ணிருக்கா நோட் பண்ணி விட்டேன். அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு விட்டேன். ஸ்பேராக இருக்கக்கூடிய புஸ்தகம் 2-3 புஸ்தகம் கொடுத்தா. பெரியவாளை பற்றி ஒன்றும் அவதானி சுவாமிகள் சமஸ்கிருத எழுதின புஸ்தகமும் சதாசிவ பிரம்மேந்திராவை பற்றி சதாசிவேந்திர ஸ்தவமும் சதாசிவேந்திர பஞ்சரத்ன ஸ்தோத்திரமும் சிங்கேந்திர 33வது பீடத்தில் ஆச்சாரியாளாக இருந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் ரச்சனை பண்ணது. அந்த புஸ்தகத்தை எங்கிட்ட கொடுத்தார். அது ராத்திரி ட்ரெயினில் வரும்போது படிச்சுன்னு வந்தேன். நான் அந்த புஸ்தகத்தை பார்த்து படிக்க ஆரம்பித்த பொழுது சதாசிவேந்திராவுடைய சரித்திரத்தை ஏணிப்பண்ணூர் மாந்தர்களில் பெரியவா சாரி இருக்கிறத எடுத்து பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு புஸ்தகம் ரிலீஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. அதை சொல்கிறேன். ஏன்னா முந்தா நாள் தான் புக் ரிலீஸ் இருக்குங்கிறதே முந்தா நாள் தான் தெரியும். ஃபோன் பண்ணால் இது மாதிரி புக் ரிலீஸ் இருக்காமே நாராயண சாமம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். நாளைக்கு தானே நாளைக்கு பாட்டு நாராயணன் பார்த்துப்போ மாமா பார்த்தா கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன். நான் வந்து பார்த்துக்கிறேன்னு விட்டேன் ஒரே வார்த்தையில். என்ன புஸ்தகம் என்ன ஒன்றும் தெரியாது. அப்புறம் நேற்றுக்கு ராத்திரி ட்ரெயினில் ஏறப்போனா சிவராமன்கிட்ட பேசிட்டு இருக்கிறபோது அவர் சொன்னார், இது மாதிரி
சதாசிவ பிரம்மத்துடைய சரித்திரத்தை மாத்திரம் ஏணிபுரம் மாத்திரத்துலேருந்து அதை மாத்திரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புஸ்தகமாக சின்ன புஸ்தகமாக போட்டிருக்கு ரிலீஸ் பண்ண போகுதுன்னு. நான் அந்த புஸ்தகம் பிரம்மேந்திராளுடைய ஸ்தோத்திரம் கைக்கு வந்து சேர்றதும் இங்கே பிரம்மேந்திராளுடைய புஸ்தகம் ரிலீஸ் ஆகிறதும் இப்படி ஒரு கோயின்சன்ஸ் அவா சங்கல்பம் பண்ணிருக்கா நடந்துருக்கு. இந்த கோயின்சன்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அது எப்படி போய் மனசு தொடருதுன்னு. பிரம்மேந்திராள் பரமஞானியாக இருந்திருக்கா. எல்லா மகான்களும் அந்த பிரம்மேந்திராள்கிட்ட ரொம்ப பக்தி பண்ணியிருக்கா. காஞ்சி காமகோடி பீடத்தில் ஆச்சாரியாளாக இருந்த பரமசிவேந்திர சரஸ்வதியுடைய சிஷ்யாளாக ஒரு காலத்தில் இருந்தவா சிங்கேரி ஆச்சாரியாள் அவளை ரொம்ப கொண்டாடி ஒரு 45 ஸ்லோகங்கள் சதாசிவேந்திர ஸ்தவம் அப்படின்னு பண்ணி சதாசிவ பஞ்சரத்னம்னு ஒரு 6 ஸ்லோகம் பண்ணிருக்கா. அவ்வளவையும் நேரூரில் போய் பார்த்தேன்னா, நான் சில வருஷங்கள் முன்னாடி நேரூர் போயிருந்தேன். இங்கே பழுவூர்லேருந்து நேரூர் போனோம் ஒரு நாளைக்கு. நேரூரில் கல்வெட்டாட்டமாக பொறிச்சிருக்கா. அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் கல்வெட்டாட்டமாக பொறிச்சு வச்சிருக்கா. அதில் சதாசிவேந்திர ஸ்தவத்தில் முதல் ஸ்லோகத்தை சொல்லி தான் அந்த புஸ்தகத்தை அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பரதத்துவத்திலேயே லீனமாக இருந்த ரொம்ப அபூர்வமான ஒரு ஞானி. அவதூத்தாள்னா வாஸ்தவமாகவே அவதூத்தாள் இருந்தவா. அவள் சரித்திரத்துடைய பிராட் கான்டூர்ஸ் ரொம்ப பேருக்கு கர்ண பரம்பரையாக தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேயே சர்வசாஸ்திரங்களையும் கிரகிச்சவா. விவாகம் பண்ணி அந்த காலத்தில் கன்னிகாதானமாக பண்ணிடுவானுங்களும். கன்னிகாதானம் பண்ணி எடுத்து பிறந்தாட்டில் இருக்கா பத்னி. இவன் மாட்டில் அப்பா அம்மாவோட இருந்துட்டுருக்கா. ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு தாயார் சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்தான். இன்னைக்கு லேட்டாக இருக்குது, சாப்பாடு லேட்டாக இருந்ததுன்னு கேட்டாலாம். உன் பத்னி பெரியவளாக இருக்கா, அவள்லாம் வரப்போகிறான், இங்கே விருந்து சமைச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் 1/2 மணி நேரம் தாமதமாகிடுது. அப்படியே விட்டு விட்டு கிளம்பினவா தான். பத்னி ப்ரௌடி ஆகிட்டான்னு சொன்ன உடனே சாப்பாடுக்கு லேட்டாகுது. இன்னும் குடும்ப பந்தத்தில் போய் இறங்கினா என்ன ஆகுமோ தெரியலேன்னு. அதாவது ஒரு நிமித்தம் தேவையாக இருந்திருக்கு. ஒவ்வொரு மகானுக்கும் ஏதோ ஒரு நிமித்தம், அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆட்டமாக அமைஞ்சிருக்கு. அப்படியே கிளம்பி போனவாவா பரமசிவேந்திர சரஸ்வதி இடத்துல போய் சேர்ந்தாள். அவள்கிட்ட சிஷ்யாளாக இருந்து சில பேர் வாதம் பண்ணுறதுக்குன்னு வித்வான்கள்லாம் வருவாள். இப்போ ஆச்சாரிய பீடத்தில் இருந்து வாழணும், காஞ்சி காமோடி பீடத்தில் இருந்து வாழணும். அதனால் நிறைய வித்வான்கள்லாம் வருவாள். இந்த வித்வான்களுக்கு இருக்கக்கூடிய வித்வத் கர்வத்தை குறைக்கணும்னு அவள் வாதத்தில் ஜெயிப்பாள். இந்த சிஷ்யனுடைய உயர்ந்த ஒரு மேன்மையை மகானாக இருக்கக்கூடிய பரமசிவேந்திர சரஸ்வதி பெரியவா தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாள். நீ வாய் என்னைக்கு அடக்க போகிற அப்படின்னு கேட்டா. ஆச்சாரியால் அனுகிரகம் தான் இந்த க்ஷணத்தில் இருந்தேன். அன்னைக்கு மேற்கொண்ட மௌனம் சட்டையை கேட்டுற மட்டும் அந்த மௌனத்தை கரைக்கிற அப்படின்னு சார் வாக்கு. சட்டையை கேட்டுறது அவள் சொன்னது. சட்டைங்கிறது தோல் சட்டை அப்படிங்கிற சரீரத்தை சொல்லுவாள் சார். அப்படி சட்டையை கேட்டுற மட்டும் அந்த மௌனத்தை கரைக்கிற ரொம்ப அபூர்வமான ஒரு நினைச்சே பார்க்க முடியாது. அதனால் பரதத்துவ ஈன மனசே சரி, இவர் ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருக்காரே, ஏதோ ரொம்ப வசந்த ஒரு ஆத்ம நிஷ்டையில் இருக்காரே, நமக்கு அனுகிரகம் பண்ணு வருவனா. பிரணவத் பந்த பாஷ மோச்சகாய ஆசு. நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பிறவிப்பிணியாக இருக்கக்கூடிய பந்தத்தை சீக்கிரமாக போக்கி வைக்கக்கூடிய அந்த மகானுக்கு பிரகடித்த பரதத்வாய. அதாவது பரதத்துவம்னா என்ன, யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. பரதத்துவத்தை கண்ணால் பார்த்துட்டா அது பரதத்துவம் இல்லை. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனீனம். வேதம் சொல்லிடுத்து, யாருமே ஊனக்கண்ணால் பிரம்மத்தை பார்க்க முடியாது. ஆனால் பிரம்மம் ஒரு ரூபம் தெரிச்சா இப்படி தான் இருக்கும்னு காட்டினவான் பிரம்மேந்திரா. அதனால் சதாசிவ பிரம்மேந்திரான்னு சொல்கிறத விட பஜன சம்பிரதாயம் முழுக்க பார்த்தீங்கன்னா பிரம்மேந்திரா தான். சதாசிவம் போயிட்டு வரும் சுத்த பிரம்மமாக இருந்திருக்கா பிரம்மேந்திரா. பிரம்மேந்திரா கீர்த்தனை பாடல் தான் சொல்கிறது வழக்கம். பிரகடித்த பரதத்வாய பிரணதிம் குருமஹா சதாசிவேந்திராய. ரொம்ப வருஷம் முன்னாடி ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அந்தரங்க பக்தர் பேசிட்டு போதை விட சொன்னால் பெரியவா சீஷாவுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கா.
பிரணதிம் குருமா சதாசிவேந்திராயின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதை அடியனும் கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சது. அப்புறம் இந்த பிரணதிம் குருமா சதாசிவேந்திராயங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, நிருசிம்ம பாரதி சுவாமிகள் பண்ணிருக்கக்கூடிய சதாசிவேந்திர ஸ்தலத்தில் 45 ஸ்லோகங்களில் முதல் 36 ஸ்லோகங்களுக்கும் கடைசி பாகம் இதுதான், பிரணதிம் குருமகா சதாசிவேந்திராய. அவள் எப்பேற்பட்ட மகான்கிறதுக்கு 2 ஸ்லோகம், அந்த 45 ஸ்லோகங்கள்ல 2 ஸ்லோகம் சாம்பிளுக்கு சொல்கிறோம். ஞபதன் சுமானி மூர்தனி ஏன உச்சரிதேஷு நாமசு உக்ரஸ்ய தஸ்மை சித்தவராய பிரணதிம் குர்மஹ சதாசிவேந்திராய. தன்னை மறந்து பரமேஸ்வரனுடைய நாமாவை போய் இப்படி உச்சரிப்பாளாம். சம்போ மகாதேவா, சங்கரா, கங்காதரா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்கிற போது, பரமேஸ்வரன் நாமாவை சொல்கிற போது அவருடைய சிரஸில் புஷ்பங்கள்லாம் விழுமான். நெபதன் சுமானி மூர்தனி ஏன உச்சரித்தேஷு நாமசு உக்ரஸ்ய. விருத்தத்துக்காக உக்ரஸ்யன்னு போட்டிருக்கேன். உக்ரன்னு பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமா உண்டோனோ, நம்ம உக்ராகச்ச பீமாகச்ச அப்படின்னு வேதம் சொல்லித்தோணும். 8 நாமாக்கள் அடிச்சனையும் உக்ராய மகா அப்படின்னு ஒரு நாமா உண்டு. உக்ரன் தான் இங்கே பரமேஸ்வரன் அர்த்தம். பரமேஸ்வரன் நாமாவை சொல்கிற போது தேவலோகத்தில் இருக்க தேவர்கள்லாம் புஷ்பத்தை வருஷிச்சான். யார் வருஷிச்சான்னு சொல்ல, நெபதன் சுமானி மூர்தனி. சுமம் சுமம்னு சொன்னால் சுமம் குசுமம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், புஷ்பம்னு அர்த்தம். புஷ்பங்கள்லாம் அவள் சிரஸில் அப்படியே விழுந்துதான் சிவநாமாவை சொல்கிற போது. என்ன ஒரு வேடிக்கைனாக்க, பரமேஸ்வரனுடைய சரணத்தில் ஒரு புஷ்பத்தை போட்டுட்டா போகிறோம், அது பூக்கடையில் போய் வாங்கிட்டு வரக்கூடிய புஷ்பமாக இருக்க. வெள்ளையாக தும்பை ரொம்ப சின்னதாக இருக்கும், 2 விரலுக்குள்ளே எடுத்தால் 10-15 புஷ்பம் சேர்ந்தாப்பில் வரும். ஒரு புஷ்பம் எடுக்கிறது கஷ்டம். ஆற்றுல தான் நாம் போட்டு அந்த புஷ்பத்தை சித்தம் பண்ணி ஆகணும் பூஜைக்கு. அந்த மாதிரி அர்க்க புஷ்பம், துரோண புஷ்பம் இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்க முடியாது, இலவசமாக கிடைக்கக்கூடாது. ஆனால் பரமேஸ்வரன் ரொம்ப பிரீதிகரமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தை, ஒரு புஷ்பத்தை அவனுடைய சரணத்தில் போட்டுட்டா போதும், மோட்ச சாம்ராஜ்யத்தை தங்க தாம்பாளத்தில் வச்சு இப்படி தூக்கி கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் பரமேஸ்வர அவதாரமாக தோணுன அப்பைதீக்ஷவாள் ஊமத்தங்காயை சாப்பிட்டு 1.5 முகூர்த்தத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் உன்மத்த பஞ்சாசத்துன்னு ஒரு 50 ஸ்லோகம் பண்ணால் ஆத்மார்ப்பண ஸ்துதினி. சிஷ்யாள்கிட்ட மாற்று பச்சடியை கொடுத்துட்டு, இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது பரமேஸ்வரனை கொண்டாடி நல்ல விஷயமா சொன்னேன்னா 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் மாற்று பச்சடியை கொடுங்கோ, இல்லைன்னா பிடிச்ச பைத்தியம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஊமத்தங்காயை சாப்பிட்டேன். அப்போ ஒரு 50 ஸ்லோகங்கள் ஒரே பிரவாகமாக வந்திருக்கு. கதறி இருக்காரு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு படித்தா கண் கலங்காமல் படிக்க முடியாது அந்த ஸ்தோத்திரத்தை. அதில் சொன்னால், இது எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு புஷ்பத்தை போட்டால் போதும் மோட்சத்தை பாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் தெரிகிறது. முக்திதான ஈசன், முக்திதானத்துக்கு ஈசனாக இருக்கக்கூடும். அந்த முக்திதான ஈசனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பிள்ளையாக பிறந்த சுப்பிரமணிய சுவாமியை முக்திதானேஷ சூனோ அப்படின்னு ஆச்சாரியா சொன்னேன். முக்தியை வாரி விதரணம் பண்ணக்கூடிய நீ இருக்கேன்னு தெரிஞ்சு நான் இந்திரியங்களுக்கு வசமாக போய் என் ஜென்மா வீணடிச்சிருக்கேனே கதறினாள். பரமேஸ்வர சுரூபமாக தோண்டி சிதம்பரத்தில் தோண்டி சிதம்பரத்திலேயே மறைஞ்ச அப்பைதீக்ஷவாள். அர்க்கத்ரோண பிரபுதி குசுமேகி அர்ச்சந்தே விதேயும் பிராப்யம் தேன ஸ்மரர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மீ ஏதஜ்ஞானம் அபி சிவ சிவ வியர்த்தயன் காலமாத்மன் ஆத்மத்ரோகி கரண விவசஹ பூயசா அதப்பதாமி. நான் மறுபடியும் போய் கீழே பார்த்து அடத்த விழுதேன்னு கதறினாள். பரமேஸ்வரனுடைய சரணத்தில் ஒரு புஷ்பத்தை போட்டால் வரும், மோட்சத்தை தூக்கி கொடுக்க காத்துன்னு இருக்காள் சுவாமி. அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவை ஒரு மனுஷ ரூபத்தில் தோணுன ஒரு மகா உச்சரிக்கக்கூடிய சமயத்தில் அவர் சிரஸ்தில் புஷ்பம் விழுந்துதுன்னா அவருடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமைங்கிறத நாம் கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த பெருமைக்கு நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஸ்லோகத்தில் சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். ஏன்னா நம்ம படித்து மட்டும் சரித்திரங்களில் எங்கேயும் இதை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை. நிருசிம்ம பாரதி சுவாமிகள் தான் சொல்லியிருக்காரு இதை.
அவள் சிவநாமாவை சொல்கிற போது புஷ்பங்கள்லாம் அவள் சிரஸ்தில் விழுந்ததுன்னு. இதுக்கு ஒரே ஒரு பேரலல், காவியத்திலேருந்து ஒரே ஒரு பேரலல் தான் சொல்ல முடியும். யாதவாபியதிகம்னு 24 அத்தியாயங்கள் கிருஷ்ண சரித்திரத்தை காவியமாக ரச்சனை பண்ணாள் சுவாமி தேசிகன். ராஜசூயம் பண்ணார் தர்மபுத்திரன். ராஜசூயம் பண்ணி யாருக்கு அக்ரபூஜை பண்ணுறதுன்னு கேள்வி வரும்போது சகதேவனுடைய வார்த்தையை கேட்டு பகவானுக்கே அக்ரபூஜை பண்ணணும்னு சுவாமிக்கு அக்ரபூஜை பண்ணுற போது என்னாச்சா, சகதேவனே பூஜை பண்ண. அப்படி சகதேவன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே, புஷ்பத்திருத்து பகவச்சரணத்தை போடுறதுக்கு முன்னாடியே பகவானுக்கு அக்னி பூஜை பண்ணணும்னு சொன்ன மாத்திரத்திலேயே சகதேவனுடைய தலையில தேவலோகத்திலேயும் தேவர்கள்லாம் புஷ்பத்தை வருஷிச்சாள்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார் சுவாமி தேசிகன். அதாவது பகவானை எவன் ஒருத்தன் ஆராதிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை தேவர்கள்லாம் ஆராதிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஸ்லோகத்தில் சொல்றேன். அது மாதிரி இவ சிவநாமாவை சொன்ன மாத்திரத்தில் புஷ்பங்கள்லாம் அவள் சிரஸ்தில் விழுந்திருக்கு. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதே மாதிரி நிதர்சனமாக அவளுடைய பெருமைக்கு நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டு வேணுமோனோ, நமக்கு டைரக்டாக அந்த பெருமையான என்ன லாபம், ஆத்ம லாபம், அதை ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறேன். காமியமபி ஜிதஹிருதயம் க்ரூரம் சாந்தம் ஜடம் சுதியம் குருதே யத் கருணாஸ்மி பிரணதிம் குர்மஹ சதா சிவேந்திராய. அவ பிரம்மேந்திராளுடைய கருணை இருந்துட்டுனா பரம காமனாக இந்திரிய சுகத்திலேயே தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒருவனை ஒரே க்ஷணத்தில் மனசையும் இந்திரியத்தையும் ஜெயித்த ஜிதேந்திரியனா பண்ணிடுவான் ஒரே க்ஷணத்தில். காமினமபி ஜிதஹிருதயம், பரம க்ரூரன், எல்லாரையும் வெட்டுறான் குத்துறான், கொலை பண்ணுறதுக்கு அஞ்சது இல்லை. அப்பேற்பட்ட ஜுகுப்சையை கொடுக்கக்கூடிய அருவருப்பை கொடுக்கக்கூடிய கர்மாவை பண்ணக்கூடியதுன்னு பரம சாந்தமாக பண்ணிவிடுதான். க்ரூரம் சாந்தம் ஜடம் சுதியம். ஜடம் ஒண்ணுமே புரியல, மரமாட்டமா கல்லாட்டமா இருக்கான். அவனை மகாபுத்திமானா பண்ணிடுமா அவளுடைய கட்டாட்சம், அவளுடைய கருணையானது. அப்பேற்பட்ட மகானுக்கு பிரணதிம் குர்மஹ சதா சிவேந்திராய. இது மாதிரி அற்புதமா இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தாலே வேறு ஒன்றுமே வேண்டாம்னு தோணுது, அது சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவள் ரொம்ப பெரிய வித்வானா இருந்து வித்வான் மூக்கவதாச்சரியன்னு சொல்லியிருக்காள் பாகவதத்தில். வித்வானா இருக்கக்கூடியவன் ஒன்றும் தெரியாத மூர்க்க நாட்டமா மௌனமாக இருந்துட்டு பெருமையை வெளியில் காட்டிக்காமல் ஊமையாட்டமாக சஞ்சாரம் பண்ணந்தான். அந்த மாதிரி இருந்திருக்கா பிரம்மேந்திரா. பாகவதத்தில் சொன்ன வச்சனத்துக்கு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக இருந்திருக்காள். அவள் பெரிய மகா வித்வான்கிறதுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லணும். அப்படி சித்தாந்த கல்பவல்லி அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கேன். காரில் விளட்டும் அந்த கிரந்தங்கிறதுக்காக தான் சொல்றேன். இதை பற்றி நரசிம்ம பாரதி சுவாமி ஸ்தோத்திரத்தில் சித்தாந்த கல்பவல்லி முக்கிய கிருதி கிருத்தே, சித்தாந்த கல்பவல்லி முதலிய கிருதிகளை செய்தவர் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்றேன். அதை தவிர பகவத் பாதாள் ஆச்சாரியார் யோக தாராவளின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். 27 ஸ்லோகங்கள். தாராவளிங்கிறதுனால 27 ஸ்லோகங்கள், 27 நட்சத்திரமோனும் 27 ஸ்லோகங்களில் யோக சாஸ்திரத்துடைய சாரத்தை முழுக்க ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்காள். அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காள் சதாசிவ பிரம்மேந்திரன். பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காள் சதாசிவ பிரம்மேந்திரன். ரொம்ப அபூர்வமாக. அது தவிர ரொம்ப பிரசித்தமான கிரந்தம் வாழ்வது ஆத்ம வித்யா விலாசம்னு. அதை சிங்கேரியில் இருந்த ஆச்சாரியாள்லாம் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இந்த ஆத்ம வித்யா விலாசத்தை அப்படியே அனுசந்தானம் பண்ணுறதுன்னு ஒரு அனுஷ்டானமாக வச்சுருந்தேன். ஆத்ம வித்யா விலாசத்தில் ஒரே ஆத்மனிஷ்ட அத்வைத்தத்துடைய சிகரத்தில் இருந்து பேசுகிறேன். அவ்வளோ பெரிய மகா வித்வானாக இருந்ததா அப்படியே குரு சொன்னாங்கிறதுனால அப்படியே பேசா அனுபூதி பிறந்ததுவே, அவ்வளவுதான். அப்புறம் பேச்சே இல்லை, சட்டை கேட்டுற மட்டும் பேச்சே இல்லை. ஒரு சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு எல்லாமே பிரம்மா தெரிஞ்சதுனால எதுவுமே அவளுக்கு தடையே கிடையாது. அப்படி குறுக்க செவுத்தை தாண்டி போயிடுவா, நடந்து போயிடுவா. ரொம்ப வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி இருக்கும், டி நகரில் பசூல் ரோடில் தான் ஞாபகம், சிவா விஷ்ணு கோவில் ரொம்ப ஈடுபட்ட விஸ்வநாத இருந்தார். இப்போ இல்லை, பகவான் போய் செஞ்சுட்டார். அவாத்தில் சார் இருந்தார். நான் அங்கே முதல்ல தரிசனம் சார் அங்கே தான் பண்ணேன். நான் பண்ண பைத்தியக்காரத்தை சொல்ல போனோம். அப்போ இன்னும் 25 வயசு, இன்னும் அனுபவம் குறைச்சல்.
எனக்கு என்னமோ நிர்குணத்தில் தான் மனசு ஈடுபடுறது சார்னு சொல்லிவிட்டேன் மாட்டேன். நிர்குணம் தான் உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். இந்த செவரு தெரியப்படாது, செவரை குறுக்க நடந்து போகணும் அப்படின்னா அன்னைக்கு விட்டேன். இந்த நிர்குண சமாச்சாரத்தெல்லாம் அன்னைக்கு விட்டேன். அப்படி செவுத்த குறுக்க தாண்டி நடந்து போயிருக்கா பிரம்மேந்திரன். ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நவாபுத்தம் அவனுடைய ஜனானா இருக்கக்கூடிய இடத்துல அவன் மாட்டில் அவளுக்கு எல்லாமே விரும்பும். ஆண் யாரு பெண் யாரு ஒன்றுமே தெரியலையே அவளுக்கு. அப்படியே போயிட்டா ஒரே வேகம் வந்துட்டு அவிந்த கர்ணேன்னு சொல்கிறார் ஸ்தோத்திரத்தில். நான் காது குத்துறது நம்ம சம்பிரதாயத்தில் அவளுக்கு இந்த கர்ண பேதனம் கிடையாதுன்னு ஆனால் அவித்த கர்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பின்னாடியே ஒரு வாழத்து வந்தால் கையை வெட்டி தள்ளி விட்டாள். வெட்டி தள்ளின போது கீழே விழாதபடி அவள் கருணையானது காப்பாற்றி விட்டான். அது அந்த ஸ்தோத்திரத்தில் சொல்கிறான். கீழே விழ அந்த கையை ரத்தம் கொட்டுறது. இவள் மாட்டில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காள். ஓடி போய் காலில் விழுந்து கதறி க்ஷமாபணம் கேட்டாள். எவ்வளோ பெரிய யோகீஸ்வரர் போட்டிருக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு ஜாட காட்டினாள். ஒட்டவையா வச்சு அதை பண்ணி ஒட்டி கொடுத்து அப்படி குரூரனாக இருக்கிறவன சாந்தானம் விட்டேன் ஒரே நிமிஷத்தில். இது ரொம்பவே தெரிஞ்ச பிரசித்தமான ஒரு சம்பவம். அதில் இன்னொரு சம்பவத்தை சாரி எழுதிய புஸ்தகத்தில் அவன் மாட்டில் வெளிநாட்டால் விழுந்தோ ராத்திரி லேட் இந்த நைட் நடந்து போயிட்டு இருக்கான். வயப்பறப்பு அங்கே ஒரு வெக்க போகலாம் நிறைய இருந்துச்சு. என்ன தொழில்நுட்பம் போது இல்லை பிரம்மத்தை அவருமே சொல்ல மாட்டான். சார புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா அவர் தான் ஆணா பெண்ணுல இந்த ஆண் பெண் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட பிரம்மம் இது. அதனால பிரம்மத்துக்கு என்ன தொழில்நுட்பம் தெரியல அப்படிதான் இல்லை புஸ்தகத்தையே. அந்த வைக்க போகிறமே ஷாணி விட்டாங்க. யாரோ ஒரு காவல்காரன் வந்தான், ஏதோ திருடம் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அடிக்கிறதுக்காக கையை ஓங்கியிருக்கான். ஓங்கின கை அப்படியே நின்று சவணர் தபஸால இந்தனுக்கு வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண முடியாமல் அப்படின்னு நெஞ்சு எடுத்து பாகவதத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இப்படி நெஞ்சு எடுத்து. ஆனால் அவனுக்கு ஒன்றும் வலி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பிரம்மத்துடைய தண்டனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சவனாச்சு. இப்படி எழுதிட்டான் சார் புத்தகத்தை பார்த்துட்டு தான் தெரியும். அதனால ஒரு பெரிய இந்த நிலையை அனுபவிச்சா வழிகாட்டாமல் இருக்கும். காட்டால் அந்த மிராஸ்டர் வந்து வயலெல்லாம் பார்க்கறதுக்காக பார்த்த உடனே திடீர்னு அந்த கை கீழே கொடுத்து நடமாயிட்டான். அந்த செஞ்சரி பார்த்தா ஏதோ அவதூத்தோடு படுத்துருக்காரு. பார்த்தா யாரோ பெரியவான்னு தெரிஞ்சுங்க. ஒரு நிமிஷத்தை புரிஞ்சு விட்டார் மிராஸ்டர். இவன் ஏதோ சிக்ஷிக்கிறதுக்காக இருக்கான். ஓங்கிற கை எப்படியே இருக்குன்னு தெரிஞ்சு விட்டார். க்ஷமாபணம் கேட்கணும்னு இருக்கிறதுக்குள்ள திடீர்னு கண்ணுக்கு நேரம் வரைஞ்சி விடுத்து கொடுப்போம். இதெல்லாம் ஏறிட்டார். ரொம்ப ரசமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். அந்த காலத்தில் சுமார் 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ராஜாவாக இருந்த ரகுநாத விஜய தொண்டமான் என்ற ராஜா பிரம்மத்தை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ணணும் ரொம்ப நாள் ஏக்கத்தோடு இருந்தார். எங்கே கண்டுபிடிக்கிறது தெரியல. இவருக்கு வீடு உண்டா அட்ரஸ் உண்டா என்னைக்கோ திடீர்னு எங்கேயா சொல்லுவா அவ்யக்தகதே சுகாச்சாரியனை பற்றி அவ்யக்தகதே முதல் நம்ம கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க யாருக்கு தெரியாது. என் பிரபு கோபால் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா நான் அவங்களை பார்க்க முடியுமான்னு சொல்கிறேன் பரீட்சித்து. அந்த மாதிரி இவர் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் சொப்பனத்தில் பிரம்மத்துடைய தரிசனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்ச அந்த ராஜா உடனே வழிகாட்டாக இருந்தால் உதவி போட்டுட்டார். ராஜ்யம் முழுக்க செஞ்சினார். பிரம்மத்துடைய தரிசனம் கிடைச்சது. தரிசனம் கிடைச்ச உடனே நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி ராஜ்யம் க்ஷேமமாக இருக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாங்க. மௌன வட்டத்தில் இருக்காதா மனதில் வேறவாத வீட்டு காட்டணும். கோபாலகிருஷ்ண ஸ்ரௌதிகள் அவளோட பாலிகத்தில் வித்யாபியாசம் பண்ணணும். மேன் ஆஃப் விஸ்டம் சார் பிராக்கெட் அவனை மந்திரியாக வச்சுக்க முடியா படித்தார். இது படிக்கிற போது எனக்கு ராமாயண ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. ராமாயணத்தில் கட்சி சங்கத்தில் பகவான் பார்த்து பல ராஜதர்மங்கள் உபதேசம் பண்ணக்கூடிய சங்கத்தில் சுவாமி சொல்கிறேன், 1000 பேர் முட்டாளிக்கு பிரயோஜனம் இல்லடாப்பா. யாராவது ஒருத்தர் நல்ல புத்திமான ஒருத்தர் நீ வச்சுருக்கியா, அவன் டேக்னேஷனாக வச்சுருக்கியா, ஒருத்தர் புத்திமான இருந்தால் கூட பெரிய சிரமம் வரும்போது சிரமத்திலேருந்து நிறுத்தி பண்ணி வைப்பார். கச்சித் சஹஸ்ரம் மூர்க்கானாம் ஏகமிச்சதி பண்டிதம் பண்டிதோகி அர்த்தவிச்ரேஷு புரியாது நிஸ்ரேயசம் மகது. கோபாலகிருஷ்ண ஸ்ரௌதிகிட்ட ஒரு சிறந்த விவேகிய மந்திரி அவர்கள் எழுதி காட்டினார்.
ராஜாவுக்கு என்ன பாக்கியம் வரும்போ தோழி இருக்கேன் சாமான்யமா யாரோ ஒரு அவதூதன் நினைக்காம பிரம்மபுத்திரக்குன்னு தெரிஞ்சு அவள் மனதை பரம பக்தியோடு அப்படியே கிரகிச்சு அது புதுக்கோட்டை ராஜ்யத்தில் போய் பூஜையில வச்சு ஆராதனை பண்ணி நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிற மட்டும் புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்தில் எந்த ராஜ காரியமாக இருந்தாலும் அந்த பாவனமான புனிதமான அந்த மனதுக்கு தான் முதல் பூஜை ஆராதனை தான் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சாவி இருக்கு. இதுக்கு ஒரு சீக்வல் புத்தகத்தில் இல்லை. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சுமார் 10-12 வருஷங்கள் முன்னாடி இருக்கும். கல்கத்தாவில் பிரச்சனை பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு கான்டெக்ட்ல இந்த சம்பவத்தை பற்றி ரெஃபர் பண்ணும்படியாக இருந்தது. கோபாலகிருஷ்ண சௌதிகளை மந்திரியாக வச்சுக்கணும்னு எழுதி காட்டி பிரம்மம் அப்படிங்கிறத சொன்னேன். உபன்யாசம் முடிஞ்ச உடனே இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஒருத்தரங்கிட்ட வந்தேன். ரொம்ப நாளாக பழக்கம் உண்டு, அடிக்கடி போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அது மட்டும் அவர் கமிட்டி மெம்பருங்கிறது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். நான் உபன்யாசத்தை பார்த்து அவருக்கு தெரியும். அன்றைக்கி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து சொன்னேன், அந்த கோபாலகிருஷ்ண சௌதிகளுடைய டைரக்ட் டிசெண்டன்ட்ல 8வது தலைமுறை நான் எப்படி இருக்கு அவங்க கனெக்ஷன் எங்கேயோ போய் கல்விக்காக யாரோ ஒருத்தர். அப்புறம் நான் 12 வருஷத்துக்கு ஒரு மாமாங்குமே வச்சு நான் அவங்களை பார்க்கல. அன்னைக்கு உபன்யாசம் முடிஞ்ச உடனே எங்கிட்ட வந்து சொன்னேன், அந்த கோபாலகிருஷ்ண சௌதிகளுடைய டைரக்ட் டிசெண்டன்ட்ல அந்த பரம்பரையில 8வது தலைமுறை தான் அப்படின்னா. அதனால லிவிங் மெமரி 8-9 தலைமுறை உண்டுன்னு சொன்னது இந்த பர்சனல் கொலாபரேஷன் இருந்ததுனால தான் ஆரம்பத்தில் 1/2 மணி நேரம் முன்னாடி சொல்றது சொன்னேன். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சார எடுக்க பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது சரீரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லணும். அப்படிதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்று இதை பிரித்து பார்க்க முடியுமா? சரீரத்தில் மண் எங்கே இருக்கு, ஜலம் எங்கே இருக்கு, அதே மாதிரி தேஜஸ்னு சொல்லக்கூடிய அக்னி எங்கே இருக்கு, வாயு எங்கே இருக்கு, ஆகாசம் எங்கே இருக்கு, அதை பிரித்து பார்க்க முடியுமா? இந்த பஞ்சபூதங்கள் அப்படியே பிரித்து 5 இடங்கள்ல பிரம்மமானது சரீரத்தை தியாகம் பண்ணித்தான். மானாமதுரை, நேர்பூர், பூரி ஜெகநாதன், காஷி, கராச்சி, இதே ஆர்டர் தான் இருக்கேன். சார் புஸ்தகம் நீங்க பார்க்கமா, இதே ஆர்டர் இருக்கேன். நேரு தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. பிரம்மத்துடைய அதிஷ்டானம் நேரு தான் பிரசித்தமா இருக்கு. அப்புறம் சார் சொல்லி எனக்கு தெரிஞ்சு மானாமதுரையில பண்ணியிருந்தா. சார் சொல்லி பிரம்மேந்திராவுடைய ஆராதனை மானாமதுரை பண்ணியிருந்தா. இங்க ஈரோடில் ஒரு நண்பராக சார் இருக்கிற போது ஒரு நாளைக்கு வந்து நான் பண்ணேன். வெளியூருக்கு இங்கே வந்திருந்தேன். பேசிட்டு போது 5 இடத்துலையும் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சு வந்துருக்கு. அது ஒன்று நம்ம தேசத்துலேயே இல்லையே சார் அப்படின்னு கேட்டேன். கராச்சி நம்ம தேசத்துல இல்லையே. பிரம்மம் நினைச்சா 2 சேவத்துக்கு எத்தனை ஆகியாகும் கேட்டாங்க. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்காது. நேரடியா சாரோட கிடைச்ச ஒரு பாக்கியம். பிரம்மம் நினைச்சா 2 தேசமும் சேவத்துக்கு எத்தனை ஆகியும் கேட்டேன். அது இன்னும் பிரம்மம் திருவுள்ள போடல, அவ்வளவுதான். திருவுள்ள போட நமக்கு தெரியாது, சாரி தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இந்த 5 இடங்கள்ல பஞ்சபூதங்கள் ரிசல்ட் பண்ணாங்க. சாரி இருக்காது. இது பார்க்கறதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் பார்க்கவும் தெரியுது. நரசிம்ம சுவாமி என்ன சொல்ற, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 சரீரத்தை வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. ஸ்தூல சரீரம் தான் நமக்கு தெரியும். இந்த பாஞ்சபோதிகமாக இருக்கக்கூடிய ரத்தம், மாம்சம், எலும்பு, தோல் ஏற்பட்ட சரீரம். சூக்ஷ்ம சரீரங்கிறது 8 விஷயங்கள் கொண்டது. அதெல்லாம் வேதாந்த கிரந்தங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பிராணம், மனசு முக்கியம். காரண சரீரம்னா அஜ்ஞானம். இந்த 3 சரீரத்தையும் 3 இடத்துல விசர்ஜனம் பண்ணிக்கணுமோ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் எழுதிட்டேன் நரசிம்ம சுவாமிகள். அது ஒரு சுமார் 103 வருஷம் பின்னாடி 2010 காலடி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் யாத்திரை பண்ணுற போது நேரூருக்கு 3 நாள் தங்கி இருந்து ஒரே ஆனந்த பரவசத்தில் அப்படியே தயிச்சு போயிட்டான் ஆச்சாரியா. அந்த பிரம்மேந்திராவுடைய தியானத்தில் அப்படியே தயிச்சு போய் அப்படி 2 ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். 45 ஸ்லோகங்கள் ஒன்றும் சதாசிவ பிரம்மேந்திர ஸ்தலம்னு, சதாசிவேந்திர பஞ்சரத்னம்னு 5 ஒன்று 6 ஸ்லோகங்கள். அதில் பிரம்மேந்திர இதுவும் ரொம்ப பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கும். அவன் மாற்ற இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு எழுதியிருக்கான். எங்கேயோ ஒரு மரத்துல உபதானி கிருபபாபு இது ஸ்லோகம். என்ன
பண்ணாதான் ஒரு செங்கல் தலைக்கு தலைக்கோஷமாக வச்சுட்டு படுத்துருந்தா யாரோ ராமர்கள் போறவா பெரிய மகா ஞானிங்கிற அவதூதங்கிற இவருக்கு தலைக்கோஷம் கூட கற்கிறதோ அப்படின்னு யாரோ நதியில ஸ்நானம் பண்ணுறா போறவோ சொல்லிவிட்டா. பிரம்மத்துக்கு பேசக்கூடாது தானே இருக்கும், காது கற்கக்கூடாதுன்னு நியமம் இல்லையா? காது விழுந்த உடனே ஆமா வாஸ்தவம் தானே, நம்ம எதுக்காக இந்த செங்கல் கூட இருக்காரு தூக்கி இருந்துட்டான். திருப்பி வந்து ஆரம்பிச்சு ஸ்நானம் வருவது என்ன ஞானிக்கு ரோஷம் கூட இருக்கலாமா? ஊர்ல வரவா போறவா எதோ சொல்லிட்டு இருப்பா, அதை போய் கேட்டுட்டு உடனே தலைக்கோஷத்தை விசர்ஜனை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆஹா ஊர்ல இருக்கா அதுவும் சுத்துவா இதுவும் சுத்துவா, இதை ஒன்று நம்ம காதை வாங்கிக்கூடாது, பிரம்மத்துல தான் நமக்கு மனசு இருக்கணும்னு இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கர்ண பரம்பரையாக சொல்றது உண்டு. அது கையையே உபதானம் தலை உபதானி பாஹு, அது வந்து பாகவத்தில் சொல்லிருக்கேன். பாஹுஸ்து சித்தே சுபவர்ணனைக்கும், அது அப்படியே அனுஷ்டானம் பண்ணிட்டாங்களா? பைத்தியம் பிடிச்சாலும் திடீர்னு அவதான படணும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணா எங்க படம் தோணு நமஸ்காரம் பண்ணுவா, தோணத்தை படுத்துவா, தோணு எடுத்து அவள் பாட்டில் எத்தனை சாயம் போகும்னு சொன்னார் வால்மீகி. அவருக்கு எதிர்க்கிறோம் ஞானிகளுக்கு எதிர்க்கிறோம் பெருமே கிடையாது. இருட்டி போய் எடுத்து படிச்சுக்கணும் சொல்லுது. அது குப்பமேடா இருக்கலாம், கோவிலா இருக்கலாம், கோஷாலையா இருக்கலாம், இல்லை அது ஒரு வெக்கப்போதா இருக்கலாம், நெல்லோட இருக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். சாயம் ஹோம்னி எத்த சாயம் ஹோம்னி பாவையம்னு ஆத்மனாத்மானம் எத்த சாயம் ஹோம்னிங்கிற வால்மீகி அயோத்தியா காரணத்தில். அந்த மாதிரி மண்டலத்து உடம்புதான் வர்ணயோகீஸ்வரர் போல குபட்டான விருத்தகடிகி உபவீத்தேன உர்மஷினா பிரம்மபந்துரிதி த்விஜந்திரிதி சங்கையா தங்கஜனாமதோ விஜஜனாரா. வெளியே பார்த்தா தெரியாது, மண்ணு அப்படி ஒரே அழுக்க அழிக்க உடம்பு பார்த்தா தெரியல. அவ்வளவு காய்க்க சம்பந்தாள் யாரோ ஊரில் இருக்கிற வண்ணம் பார்த்துட்டு பரமேஸ்வரேந்திர சரஸ்வதி பெரியவாழ்கிட்ட போய் சொன்னாலாம், இந்த மாதிரி பைத்தியமா தெரியாதே உங்க சிஷ்யம் அப்படின்னாலாம். இந்த கேட்ட உடனே கண்ணீர் பிரிக்கிறான் அப்படிங்களா? அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்றேன். பஞ்சரத்னத்தில் 5வது ஸ்லோகத்தில் நிருசிம்ஹாரத சுவாமிகள் சொல்லியிருக்கார். உன்மத்தவத் சஞ்சரிதி இக சிஷ்யா தவேதி லோகஸ்ய வசாம்சி சின்வன்னி கித்யன் உவாச குருஹு கித்யன் உவாச குருஹு புராஹோ உன்மத்ததாமே நகிதாரிஷீதி. வைத்தியம் பிடிச்சாலும் இல்லை சிஷ்யம் திரிகிறான்னு சொன்ன உடனே வருத்தப்பட்டு அழுதான். எனக்கு அந்த வைத்தியம் பிடிக்கல. உன்மத்ததாமே நகிதாரிஷீதி கித்யன் உவாச அஸ்ய குரோஹோ புராஹோ அஸ்ய குரு புராஹோ உன்மத்ததாமே நகிதாரிஷீதி. ஒரு குரு கொண்டாடும்படியான ஒரு ஆத்ம வைத்தியம் பிடிச்ச மகான பிரகாஷித்தாள் பிரம்மேந்திரா. அந்த பிரம்மேந்திரால நாம் எங்க தரிசனம் பண்ணுறது? நேரில் போனால் அதிர்ஷ்டம் தரிசனம் பண்ணலாம், ஆனால் நேர தரிசனம் பண்ண முடியலையே. பின்னாடி வரக்கூடிய எத்தனையோ தலைமுறைகளுக்கு அவளுடைய குறையா? பிரம்மேந்திராவுடைய காலத்தில் நாம பிறக்கலைங்கிறது நம்முடைய குறையா? பிறந்திருக்கலாம், மனுஷ ஜென்மாவா இருக்குமான்னு தெரியாது, ஏதோ ஒரு ஜென்மாவா இருந்திருக்கலாம். அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும்னு பின்னாடி இருக்கிற தலைமுறைகளுக்கும் பிரம்மேந்திராவுடைய அவசரம் கிடைக்கிறதுக்கா பிரம்மேந்திராவுடைய அவதாரமாக தோன்றவர் சார். அவதாரமாக தோன்றவான்னு சொல்றதுக்கு காரணம் என்னக்க, அந்தரங்கமா பழைய பக்தர்களுக்கு தெரியும். பரமேஸ்வரேந்திர சரஸ்வதி பெரியவாளுடைய அதிஷ்டானம் திருமங்காட்டில் ஸ்வேதாரண்யம் சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி சொல்ற ஸ்வேதாரண்யம் பற்றி ஸ்வேதாரண்யே யதாந்தகா வால்மீகி ராமாயணம். அந்த ஸ்வேதாரண்யத்தில் திருவங்காட்டில் ரொம்ப நாள் இருந்து நந்தவன் கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கான் சார். மெட்ராஸ் சிட்டியில் வந்தப்புறம் தான் ஓரளவுக்கு அவளை பற்றி ஒரு பக்தர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. கும்போணத்தில் இருக்கிற போது திருவங்காட்டில் போது பேருக்கு தெரியாது. மௌனமாக அவன் மாட்டில் ஆத்மனிஷ்டில் இருந்துட்டு பூர்வ சட்டையில தனக்கு குருவா இருந்தவா அந்த குருவுடைய ஸ்மரணம் சட்டமாக இருந்தால் கூட குருவுடைய ஸ்மரணமும் குரு பக்தியும் தவசம் மாறப்படாது. ஆச்சாரியாக சங்கராச்சாரியாக சத்துமே ஜென்ம ஜென்மனின்னு சொல்லப்படும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பகவத்பாதாலே குருவா வரணும். அந்த பரம்பரையில் பகவத்பாதால ஆராதிக்கப்படும் சிஷ்ய பரம்பரையில் வந்து வரணும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. சாஸ்திரம் சாரீர
போதும் பவித்திர மாட்டோம். ஒரு க்ஷணகாலம் போய் பிரம்மத்தில் போய் நிஷ்டை அடைக்க முடியாது ஒரு ஜீவன் அடைஞ்சு கொடுத்தனாக்க இந்த தாயார் 10 மாதம் சுமந்தது அந்த பிரயத்னமானது சபலமாக வருது. ஜனனி கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதி சதே உலகம் முழுக்க பவித்திரமாக எழுது. ஒரு க்ஷணகாலம் பிரம்மனிஷ்டை இருந்தா ஐசு காலம் முழுக்க பிரம்மனிஷ்டையில் இருக்கக்கூடிய 2 ஞானிகளை ஒரே கர்ப்பத்தில் சுமந்து 9 வயசு வித்தியாசம் தான். 1894 மகாபலிவா 1903 சார் 2 ஞானிகளை கர்ப்பத்தில் சுமந்து உலகத்துக்கு அனுகிரகம் கொடுத்தாலே அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு நான் முதல் நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பெரியவா சன்னியாசாசிரம தர்மங்கள் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கோ அத்தனை தர்மங்களுக்கும் அப்படியே நான் உட்படுத்திட்டு ஒரு தர்மத்தை கூட ஒரு க்ஷணகாலம் கூட மீறாம அப்படியே 100 வருஷ காலம் அப்படியே இருந்துட்டேன். பெரியவா என்ன அனுஷ்டானம் பண்ணாலோ அதான் தர்மம். எக்காரியம் திரிவிதம் சமஸ்த வேதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம்னு நாராயண தீர்த்தரை பற்றி சொல்லுவார். மகாபெரிவாளுக்கு அது பொருந்தும், பூர்ணமாக பொருந்தும். என்ன அவ பண்ண அதான் தர்மம், அதான் சாஸ்திரம் அப்படின்னு. எந்த தர்மத்துக்கும் எந்த சாஸ்திரத்துக்கும் கட்டுப்படுத்திக்காமல் அதிவர்ணாசிரமியா இருந்தா சார் வெளியில் பார்த்தா தெரியாது. ஏதோ வயசான காலத்தில் அப்படி உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு தோணும். அவளுடைய புரிஞ்சுக்கிறது கஷ்டம். உபதேசம் கொடுத்து ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பறவை எங்க பறக்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? ஜலத்துக்கடியில் நீங்கக்கூடிய மீன் எங்க சஞ்சாரம் கண்டுபிடிக்க முடியுமா? அது மாதிரி ஞானிகளுடைய கதியை தெரிவிக்கக்கூடிய உபனிஷத்தில் போய் எப்படி சொல்லியிருக்கா? அது மாதிரி தான் அகாசத்தை ஆழம் காட்ட முடியாது அப்படின்னு. அவ உள்ள என்ன இருக்குன்னு யாரும் ஆழம் காட்ட முடியாது. ஒரு நாளைக்கு அவள் கிருப்பையாக தோணுன ஸ்லோகம் அதை அவளை போய் நமஸ்காரம் பண்ணி ஒரு நாளைக்கு தீனங்கள் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு வேற உபாயம் தெரியாமல் அகாரமாக ஆழங்கால முடியாத சமுத்திரம் மாட்டமா ஞானியா பரமசாந்தமா இருக்கக்கூடிய பெரியவாளை ஆசிரிக்கிறேன் அப்படின்னு மார்க்கமன்யம் ஜானங்கி தரணாய பவாம்புதே அகாரம் ஞானம் சாந்தம் சதாசிவ அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி ஒரு ரூபம் எல்லா சாஸ்திரத்துக்கும் தன்னை வசப்படுத்திட்டு அவளுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் மீறி இருக்கலாம். எதுவுமே அவள் பாதிப்பே கிடையாது. ஞானிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஆச்சாரிய பீடத்தில் ஆச்சாரியாக இருந்ததுனால இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க. இவர் அந்த பீட்டங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லையே. அதனால அதிவர்ணாசிரம ஞானிகள் எப்படி வேணாலும் இருப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக 2 ரூபத்தில் இருந்திருக்கு. ஒரே சமயத்தில் பிரம்மமானது 2 ரூபத்தில் இருந்திருக்கு. அவளை நெருங்கி ஆசிரியிச்ச பக்தர்களுக்கு தான் அது தெரியும். திருவெண்காட்டில் ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணது மாத்திரம் இல்லை. பிரம்மேந்திராவுடைய மறுரூபம் அப்படின்னு அவனை நமஸ்காரம் பண்ணும்போது சதாசிவேந்திர சரஸ்வதி பரபிரம்மஸ்வரூபாய் ஸ்ரீ சதாசிவ சத்குருவே நமஹ அப்படின்னு நமஸ்காரம் பண்ண சொன்னா ஆட்சேபம் பண்ண. ஒரு பக்தர் போய் நமஸ்காரம் பண்ணும்போது ஆட்சேபம் சொல்ல தப்பா இருந்தா ஆக்சுவலி கரெக்டா இல்லைன்னா உடனே ஆட்சேபம் பண்ணுவாங்க. தான் தான் சதாசிவ பிரம்மேந்திரோட இன்டைரக்டா இம்ப்ளிசிட்டா சில ரொம்ப சூச்சகமாக காட்டினார். அதனால இந்த 7 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய நாட்டும் அவசியம். அதை என்கிட்ட முதல்ல கொடுத்து இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். முதல்ல படிக்கிற போது 7 மாதங்கள் மறைச்சு நான் கட்டமாக இருக்கும். இப்போ பிரம்மேந்திரா சரித்திரத்தை சொல்ல அது 2 பாகமாக இருக்கு. முதல் ஒரு பாகம் வரட்டும் நான் கட்டமாக ஒன்றும் முடியாது. 2வது பாகம் மகான்களுடைய சரித்திரங்கள்லாம் நாராயண தீர்த்தம் தீர்த்த நாராயணன் 2 பேர் பற்றியும் இருக்கா. அதே மாதிரி போதேந்திரா பற்றி இன்னும் பல மகான்கள் கடைசியில் முடிக்கிறவோ சதாசிவ பிரம்மேந்திரா சரித்திரத்தோடு பூர்த்தி பண்ணிருக்காங்க. அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம்னு கடைசியில் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. தான் பிரம்மத்துடைய சொருமாவே இருக்கும் தான் பிரம்மத்தோட பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு அதாவது ஹையஸ்ட் அத்வைத அனுபவத்தில் பிரம்மத்துக்கு வேற ஒரு நிலை சொல்ல முடியாதுங்கிறத இன்டெரக்டாக காட்டுறதுக்காக அவளை பேசினப்போ இங்கே வேற ஒருத்தர் பேச வேண்டாம் அப்படின்னு பிரம்மத்துடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அந்த புஸ்தகம் எத்தனையோ புஸ்தகம் பார்த்தாச்சு சுவாமி கிருத்தையில. அந்த மாதிரி புஸ்தகம் முன்னாடியும் பார்த்தது கிடையாது, பின்னாடியும் பார்த்தது கிடையாது. இட்ஸ் a book which grows on you. அது முதல்ல படிக்கிறது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி கூட இருக்கும். ஆனால் பர்சிகர் பண்ணும் படிச்சுட்டே இருந்தேன். புரியுறதும் தினம் ஒரு பக்கம், தினம் ஒரு பேராகிராஃப் ஏதோ ஒன்று படிக்கிறதுன்னு வச்சுட்டா ஒரு 10 ஆவர்த்தி 15 ஆவர்த்தி பாராயணம் ஆச்சுனாக்க அவள் கிருப்பையாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு
அது ரொம்ப கஷ்டம். அந்த புஸ்தகம் பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்கும். ஏன்னா நிச்சயமா ஏதோ 180 கேட்டகரிஸ்ல 11 கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்கியில் ஆரம்பிச்சு பாவிக்கிறது பாமரம், விவேகி, சாது, அப்புறம் சாது மேல சிறந்த விவேகி, முற்றில விவேகி, தெய்வ விவேகி, தெய்வ சாது, மகா, துறவி, ஞானி. இப்படி ஒரு 11 கிளாசிபிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட பாவியிலிருந்து ஞானி வரைக்கும் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு 180 டெஃபினேஷன்ஸ். 180 ஒரே ஸ்டேஷன் கொடுக்கல. ஒரு ஒரு நம்பர் 1 போட்டால் அந்த பாவியிலேருந்து ஞானி வரைக்கும் ஒரு இது சொல்லுவாங்க. வேற கட்டமா ஒரு அக்ஷரம் ஒரு வார்த்தை மாற்ற முடியாது. அதை என்ன பண்ண ரொம்ப வருஷம் முன்னாடி என்னமோ அவருக்கு வேற தோடித்து தனியாக ஒரு டைரி எடுத்து இந்த 180 இருக்கும் அந்த மேட்ரிக்ஸை மாற்றி வீணேன் உட்காந்து. இந்த பாவிக்கு 180 தனியாக, இந்த பாமரனுக்கு தனியாக 180 விவேகி அது மாதிரி ஞானி தனியாக ஒரு டைரி போட்டு வீணேன். அப்புறம் சாப்பிட போய் நமஸ்காரம் பண்ண மாதிரி வீணிட்டு எழுதணும் தோன்றதே நல்லது அப்படின்னு சொன்னான். சொன்னான் அவ்வளோதான் சொன்னான். ஆச்சரியம் ஜாக்கிரதை அது ஒன்றும் அதனால உடனே ஏறல மேலே ஏறல. ஒரு விஷயம் தீர்மானமாக தெரியுது. நான் முதல் கேட்டகரி பாக்கி கேட்டகரி தான் இருக்கும்னு பார்த்து தெரியுது. வேற ஒன்றும் தெரியல. அப்புறம் திருப்பி பெரிய வருஷம் தான் இருக்கு. நித்தியமாக வச்சுக்கிறது தெய்வத்தின் பொருள் நம்ம படிக்கிறது வச்சுருந்தது. தெய்வத்தின் பொருள் உங்களுக்கு எப்போ டைட்டில் எவ்வளோ படிக்கிறோம் சார் புஸ்தகத்தை ராமாயணம் பாகவதத்தை போல பூஜையோடு சேர்த்து வச்சு புஷ்பம் போட்டு ஆராதிச்சு படிக்கும்போது சொன்னேன். எப்படின்னு தெரியவா அதிலே நித்திய பூஜையை சேர்த்து கொடுத்து ஒரு நடுவில் சிவ பூஜை, ஒரு பக்கத்தில் மகாபெரிவா பாருங்க, இன்னொரு பக்கத்தில் சார் புஸ்தகம், பாகுவைக்கும் பூஜைக்கும் நடுவில் ட்ரிபிளிகை பெரியவா நிறுத்திக. இதுதான் பூஜை. அதனால நித்தியம் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு 4 வரியாவது ஒரு பேராகிராஃபாவது படிக்கணும். அது காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அனுகிரகத்தை நமக்கு தேடி கொடுப்போம். அது எப்படியே நமக்கு புரியாமல் இருக்கலாம், புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அனுகிரகம் வரும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. சொன்னா ஒரு நாளைக்கு சொன்னா என்னுடைய 40 வருஷத்துடைய தபஸ் அந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு சொன்னான். புஸ்தகம் தான் நான் இருக்கேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் நேரடிய சாட்சியம் வார்த்தைகள். எப்படியும் தெளிவாக ஒரு நாளைக்கு கேட்டேன். ஏன்னா சாப்பிட்ட சில விஷயங்கள் அவள் மௌனமாக இருப்பாள், வியாக்கியம் கிடைக்காது. பல முறை கிருஷ்ணன் ஊரு நமக்கு ரொம்ப அக்சசிபிளாக சௌரியமாக இருக்கிறதுக்கு அடியிலே வந்து கதை வரும். அதனால முதல்ல தான் என்னோட உபன்யாசம் போகிறதுக்கு முன்னாடி அவளை தரிசனம் வந்துட்டாங்க. வந்து போயிட்டேன். போய் நமஸ்காரம் பண்ண உடனே உபன்யாசம் போனோமா, உனக்கு டியூட்டி ஃபஸ்ட்டு, உபன்யாசம் உனக்கு டியூட்டி கிளம்புவா. அந்த ஒரு நிமிஷம் நேரம் இருக்கு முடியாது. அப்புறம் உஷாராயிட்டேன். உபன்யாசம் முடியப்படமா போகிறது ஆரம்பிச்சேன். முக்காவசியமான பேச்சே இருக்காது. அது ஒரு அனுபவம். அந்த காலத்தில் இப்போ நினைச்சு பார்த்தாக்கே இப்போ சுப்பரமாட்டமாக இருக்கு. உபன்யாசம் முடிஞ்சு ஆட்டோவில் போய் இறக்கிட்டு போய் நமஸ்காரம் பண்ணி சார் சுந்தரகுமார் இருந்தாங்க நமஸ்காரம் பண்ணேன். இவ்வளோதான். 1/2 மணி நேரம் சார் உட்காந்து 1/2 மணி நேரம் சார் உத்தரவாயிட்டேன் கையை காட்டுவேன். வேற அர்த்தே இருக்காது. சன்னிதியில் போய் 1/2 மணி நேரம் உட்காரத்துக்கு ஒரு பாக்கியத்தை பல நாள் பெரியவா அனுப்புறது கொடுத்ததே. அது யாரோ பெரியவா பண்ண புண்ணியம், நாம பண்ண புண்ணியத்துக்கு ஒன்றும் இல்லை. பெரியவா பண்ண புண்ணியம் இந்த மாதிரி மகான்களுடைய சங்கத்தை இந்த ஜென்மாவில் தேடி கொடுத்தாங்க. அவ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருந்தாங்க. வெளியில் பார்த்தா எங்கள் வயசான தாத்தா அப்படி சாஞ்சாவை உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு தோணும். ஆனால் ஞானிகளுக்கு மகான்களுக்கு பாகவதத்தை சொல்லியிருக்கிற லட்சணங்கள்லாம் அவள்கிட்ட பரிபூர்ணமாக இருக்கும். அது பாகவத்தை வச்சுதான் அவன் மகான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் எடுத்துட்டு அது சாமிக்கு எப்படி பொருந்துங்கிறத மாத்திரம் பார்க்கணும். பகவான் கபிலாவதாரம் பண்ண தன் தாயார் தேவகுதிக்கு சரஸ்வதி நதி தீரத்தில் சாங்கிய யோகத்துடைய சாரத்தை உபதேசம் பண்ணேன். உபதேசம் பண்ணுற போது ஜென்மா திரும்பி வருதே, ஜென்மா எதனால் வருது அப்படின்னு கேட்டேன். அம்மா 2 விஷயங்கள் மனசில் நல்லா வாங்கிக்கணும். கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள், மனசால் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வஸ்துவில் மனசு ஈடுபட்டுதுன்னா, ஆசை ஏற்படுத்துதுன்னா ஜென்மா. இதில் மனசு ஈடுபடுதுன்னா ஜென்மா இல்லை. நீ சொல்றதுதான் வாஸ்தவம். ஆனால் பிறக்கிற போதே ஆசையோட தானே பிறக்கிறான் ஜீவன். அந்த ஆசையை கத்திரிச்சு எடுத்து கேட்டேன்.
பக்தியை இடத்துக்கு போற கொண்டு அதை கற்று தெரியணும்னா பக்தி எப்படி அடைய முடியும்? பெரிய குடும்பத்தில் வளர்ந்ததுனால, பெரிய பரம்பரையில் வளர்ந்ததுனால பக்தி வருமா? பணம் காசு இருக்கிறதுனால பக்தி வருமா? படிப்பு இருந்ததுனால பக்தி வந்துருமா? எப்படி வருங்க? அம்மா படிப்பால, பணத்தால, பதவியால, பிறப்பால பக்தி அடைய முடியாது. தனக்குன்னு எரிய வச்சுக்காவும் சர்வசங்க வித்தியாகம் பண்ண மகானுடைய சரணத்தவும் வேணும். அவ பாதனுடைய பிரசாதத்தால், அவ அனுகிரகத்தால் தான் பக்தி வரணும். மதிரிக குணசக்தா பந்தகிருத்தேஷு அசக்தாது அமிர்தகிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்தி மகதனுகமலப்யா பக்திரேவ அத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாரீஹி. மகான்கள் ஆசிரிச்சா பக்தி அடைய முடியும். அம்மா பிள்ளைக்கு எதுக்கு முடியுமா? அந்த 2 அடி தூரத்தில் எனக்கு மயக்கத்து இருக்கக்கூடிய இடவெளி தான் இருக்குது. தாயாக இருக்கும் பிள்ளைக்கும் பக்தி தானே நான் வரணும். நான் சர்வேஸ்வரன் பிரகாரம் பண்ணி வந்திருக்கேன். உங்களுக்கு நான் பக்தியை கொடுக்குறேன். பகவான் சொல்ல முடியல. மகான்கள் ஆசிரியக்கணும் இருக்காங்க. மகான்கள்னா யாரு? அவள் சேப்பா இருப்பாளா, கருப்பா இருப்பாளா, காட்டில் இருப்பாளா, நாட்டில் இருப்பாளா, அவள் உயரமா இருப்பாளா, குட்டியா இருப்பாளா? மகான் தேவதா ஓட்டின்னு இருப்பா. எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா பக்தியை பற்றி கேட்டபோது மகான்கள் ஆசிரியக்கணும் உண்டாங்க. ஏன்னா பக்தி பற்றி பகவானுக்கு வழக்கம் இல்லை. ஆனால் மகான்கள் எப்படி இருப்பாரு கேட்ட உடனே எப்போதும் சாதவோ ஹிருதயம் முக்கியம், சாதவதான் ஹிருதயம் தொடர்ந்து ஹிருதயத்தில் மகான்களே பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மகான்களுடைய லட்சத்தை பல ஸ்லோகங்கள் கொடுத்துட்டார். திதிக்ஷரக்காஹ சுஹ்ருதஹ சர்வதேகினாம் அஜாதசத்ரபஷாந்தஹ சாதகஸ்தாதுபூஷணஹ மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே த்யக்தகர்மாணஹ த்யக்தஸ்வஜனபாந்தவாஹ மதாஸ்ரயாஹ கதாவிருஷ்டாஹ ஸ்ருண்வந்தி கதயந்தி ஜனஹ தபந்தி இதாஸ்தாவாஹ நைதாம் மத்கதசேதசஹ. பசியும் தாகத்தையும் வெயிலையும் மழையையும் புல்லையும் மானத்தையும் அவமானத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் பொறுத்திருப்பாள் திதிக்ஷவஹா. பெரியவா அப்படின்னு பக்தர்களுக்கு ஏதோ பக்தி ஏற்பட்டது. அவள் பெருமை தெரியாமல் அவமானப்படுத்தணும்னு நினைச்சு வாழ்ந்து சில பேர் உண்டு. அவள் லட்சியமே படல பக்தி. ஆனால் அவமானம் செஞ்ச வாழ்க்கை பெரிய கஷ்டம் வராமல் இருக்கிறமேன்னு பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கவலையாக இருக்கும். பெரிய ஆச்சாரத்தை எடுக்கிறானே அப்படின்னு கவலையாக இருக்கும். அவள் ஒரே சீலதான் இருந்தாள். அவள் பல வருஷங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல காலங்களில் தரிசனம் பண்ண பாக்கியம் உண்டு. அந்த முகத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அந்த முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். திதிக்ஷைக்கு ரொம்ப கிளாசிக்காக ஒரு விசேஷம். அது சாருக்கு ரொம்ப பிரத்யேகமான விஷயம். ஒரு மனுஷன் எதை வேணா கொடுத்துருக்கான். தாகத்தை கொடுத்து முடியுமா? பசியை கூட கொடுத்துருக்கலாம். நாக்கு ஒட்டிக்கிற போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட தீர்த்தம் குடிக்காம இருக்க முடியல. 40 வருஷ காலம் தீர்த்தபானம் பண்ணாமல் சித்த புருஷன் ரொம்ப பேருக்கு தெரியாது. சில சமயத்தில் என்னாகும், ரொம்ப தாக்கமாக இருக்கிற போது உபாசனங்களில் ஸ்நானம் இருந்தால் அவ்வளவு தெரியாது. உடம்புல மேலும் தீர்த்தம் படுறதும் உள்ள போறீங்க தவிர தலையில் விழுந்துனாக்க கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஸ்நானம் கூட இல்லாமல் இருந்தா 1 வருஷத்துக்கு ஸ்நானம் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ஒரு நாள் குடிக்கிறேன்னா நாரிக்குள்ள உடம்பு நம்ம உடம்புலேயே கொடுத்துருக்கோம். நமக்கே கொடுக்காது. இவ்வளவு கிட்ட மைக்குக்கும் எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அவ்வளோதான். சாப்பிட அவ்வளோ கிட்ட உட்காந்துட்டு மகாபெரிவானா எப்போதும் அவ அனுஷ்டானத்துக்கும் ஆச்சாரத்துக்கு நம்ம ஆச்சாரம் வரக்கூடாது உள்ளூர் ஒரு பயம் இருக்கும். இவா எல்லாம் கடந்து இருந்ததுனால காலை தொட்டலாம், தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம், பேசாம காட்டிட்டு இருப்பாக்கால பக்கத்தில் உட்காந்து இருக்கலாம். பக்கத்தில் உட்காந்த ஒரு நாள் கூட லவலேஷன் கூட துர்க்கந்தமே வந்தது கிடையாது. யோகீஸ்வர அடுத்த லட்சணமா பாகவதத்தை சொல்லியிருக்காங்க. ரிஷபதேவத்தை சரித்திரத்தை சொல்ற போது அவர் மகமூத்திர விசர்ஜனம் பண்ணா அந்த மகமூத்திரத்திலேருந்து சுகந்தம் ஒரு யோஜன தூரத்துக்கு பரவி இருந்தது அப்படின்னு ரிஷபதேவ சரித்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சுட்டேன்.
புராணத்தில் சொன்ன சத்தியம்னு கலியுகத்தில் 20வது நூற்றாண்டில் வந்து நிரூபணம் பண்ணி காட்டினான் தெரியுமா. ஒரு வருஷம் ஸ்நானமே பண்ண மாட்டான். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தாக்க யாரோ ஒருத்தர் நினைச்சுட்டாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நீ குளிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு நினைச்சுட்டாரு. அன்னைக்கு காத்தால வரைக்கும் வெளியில் கிளம்பி போகிறாரு, ஆஃபீஸ் போய் கிளம்பி போகிறபோது காத்தால 8 மணிக்கோ 9 மணிக்கோ இவன் கிளம்பி போகிறபோது குழாயடியை உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்களா. சாயங்காலம் 6 மணிக்கு திரும்பி வந்தால் ஸ்நானம் முடியல. காத்தால 8 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்ச ஸ்நானம் சாயங்காலம் அது 1000 கூட சேஷகோஷம் கேட்கும் நடந்துட்டே இருக்கு. ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கா. ஸ்நானம் பண்ணாமல் இருந்தாலும் துத்தங்கள் இல்லை, 1000 கூட ஒரே சமயத்தில் ஸ்நானம் பண்ணாலும் ஜலதோஷம் பிடிக்காது. எல்லாரும் அப்பா சரீரத்தை மறந்து தான் இருந்தா. அதெல்லாம் நெருங்கி பழைய வாழ்க்கை தான் தெரியும், வெளியில் பார்த்தா தெரியாது. ஏன் அது இன்னொரு விஷயம். அக்னிஸ்வரூபமாக வாழ்க்கை சரீரமானது அக்னிஸ்வரூபமாக இருந்திருக்கு. அக்னிஸ்வரூபமாக இருந்து தீர்த்தமானம், அதெல்லாம் தீர்த்தமானம் மண்டியோருக்கும் தெரியல. தீர்த்தம் உள்ள போனால் அக்னிஸ்வரூபம் அக்னிக்கு தீர்த்துக்கு ஒத்து வராதோம், அதனாலேயே தீர்த்தம் பண்ணவே தெரியல. யாரோ போய் 2 வருஷம் பின்னாடி எப்படி தெரியும் பின்னாடி தீர்த்தம் குடிக்காமல் இருக்கேன் சார், என்னதான் அது பார்ப்போமே அப்படின்னு என்ன அது பார்த்தாலே ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாட்டேன். திதிக்ஷை தாகத்தை சின்ன குழந்தையாக வருஷம் சமயத்தில் எனக்காக என்ன வாங்கிருக்கேன்னு கேட்பான். யாராவது போனாக்க அவன் பாப்பா எங்கள் ஆற்றில் குழந்தைக்காக சாக்லேட் வாங்கி கேட்பான். சாக்லேட் கொடுக்குவான், சாப்பிடுவான். ஒரு மாட்டை கொப்பரை வரிசை பண்ண தெரியுமா? தேங்காய் வரிசை இல்லை, கொப்பரை வரிசை நீ பண்ணி கொண்டு போயா? நான் பண்ணி கொண்டு போனான். இவ்வளோ மருந்த போர் உணவு அருந்தக்கூடியவர் துறவி அப்படின்னு இருக்காரு. மருந்து சும்மா ஒரு வாரம் கொடுப்பா, பிரசாதமாக கொடுத்துருவா, அவ்வளோதான். இதுக்கு அவளுக்கு எல்லாத்தையும் விட்டு வாழ்த்து இந்த பர்ஃபி சாப்பிடணும்னு ஆசையா, காஃபி சாப்பிடணும்னு ஆசையா, வேறொரு பதார்த்தம் சாப்பிடணும்னு ஆசையா, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஏதோ அவ குஷியில போய் பண்ணி கொடுத்து கொள்வாளுக்கு இருந்தாலும் ஒரு பெரிய புண்ணியத்தை தேடி கொடுக்கறதுக்காக கருணையாக நமக்கு மேல இருக்கக்கூடிய கருணையாக சாப்பிட்டுருக்காரு என்பதை இந்த காரணமே கிடையாது. சர்வ ஜீவராசிகள்டையும் சௌகார்தத்தோடு இருப்பாங்க. இது ஜீவன் முக்த லட்சம். இது சாரபத்தி ஒரு சம்பவம் நான் பார்த்து சொல்றேன். அதுக்கு காரணம் பின்னாடி ரொம்ப நாள் நடந்த மகாபிரிவா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். 57-58 சுமார் 500 நாள் சனிவாரத்தை பரிசனம் பண்ணா மகாபிரிவா. அதில் ஒரு ஏறக்குறைய பாதி காலம் சம்ஸ்கிருதாலயங்கள் இருந்தார். சம்ஸ்கிருதாலயம் பில்டிங்லாம் நல்லா வந்து அப்போ மரம் ஜாஸ்தியாக இருக்கும். மரத்தை இருக்காங்க. ஆந்திராவிலிருந்து எங்கள் இது வழியில் ஒரு பண்டிதர் வந்தார். காலத்தால் வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணி ஸ்திதப்பிரிக்க லட்சணம் பெரியவா அக்காவுக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. பெரிய ஒன்றும் வந்து சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஏதோ எங்கா சார்ந்து போயிட்டா பூஜை அனுஷ்டானம். பெரியவாளுக்கு உத்தரவாய்க்காமல் யாரும் கிளம்ப மாட்டாங்க. கிளம்பினா பத்திரமா போய் சேரணும்னு சந்தேகம் தெரியும். அதனால உத்தரவாய்க்காம பத்திரமா போய் சேர முடியும். ராத்திரி பூஜை முடிஞ்சது. அந்த பண்டிதர் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ராத்திரி 12 மணிக்கு மரத்தடியில் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டே இருந்தா. அவருக்கு அவன் தூக்கமா வருது. பண்டிதருக்கு பெரியவா எல்லாத்தையும் ஜெயிச்சவா, வயசுக்கு அவன் தூக்கம், உடம்பு எல்லாத்தையும் அப்பாற்பட்டவா. அவருக்கு தூக்கம் 12 மணி தூக்கம் வராது. காலாவது இருக்கணும், தூக்கமா வருது. இங்கேயே படுத்து விடலாமா அப்படின்னு நான் தெரியவா. அப்படியே மரத்துட்டு அப்படியே சாப்பிட்டா. என்ன கூட ஒண்ணுமே தேவையில்லை, படுத்துட்டா. அவர் பாவம் நெடுகிற பெரியவாளுக்கு சொல்ல முடியல, சொன்னா ஒழுக்க முடியல. ஏன்னா மரத்தடியில ஒரே எறும்பு முத்து, ஒரு 300 எறும்பு பிடிக்க எடுக்கிறது. இவர் மாற்ற முடியல, ஏற்க முடியல, பொறுத்துக்க முடியல. நான் கருணாமூர்த்தி 1 நிமிஷத்துக்கு மேல அந்த நிறைய விடல. திட்டப்படிக்கணும்னா எறும்பு நிறைய கிடைச்சா தெரியக்கூடாது. அதாவது 8 மணிக்கு கேட்ட கேள்விக்கு ராத்திரி 12 மணிக்கு பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன். நான் திட்டப்படிக்கிறது இன்டைரக்டா காட்டினா தெரியல. சரி, நீங்க தண்ணி இருக்க ஜாலியாக போய் சௌரியமா படுத்துக்கோ அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இந்த பட்டியல் இருக்கு. இது 57-58 இங்கே நடந்தது. இப்போ நான் சொல்ல வந்து ஒரு சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு நாளைக்கு உபன்யாசம் முடிஞ்சு சார் தரிசனத்துக்காக வந்தேன். இங்கே நதி செங்கியாராக தான் அங்கே இருந்தேன். அங்கே நிறைய தரிசனம் பண்ணிருக்கேன். தரிசனம் பண்ணால் அன்னைக்கு வேறு ஒருத்தர் இல்லை, சார் தான் தனியாக இருந்தேன்.
நமஸ்காரம் பண்ணேன். 200-300 எறும்பு சேர்ந்து இருக்கு, காலை சுற்றின்னு இருக்கு. நம்ம மனுஷ மனசு அஞ்ஞானம் தானே. அந்த எறும்பை விலைக்கு விடுக்குமா சார்னு கேட்டேன். பேசுறேன், கையாளும் 5 நிமிஷம் கழிச்சு அஞ்ஞானம் பண்ணாது. நீயும் நானும் பண்ணணும் தான் அது பண்ணிட்டு இருக்கு. எனக்கு புரியல. ஆகாரம் தேடிட்டு இருக்கேன். எல்லாரும் உலகத்தை காத்தாலே அது மட்டும் எதுக்காக சுற்றிட்டு இருக்கா? இந்த வயிற்று கொடுக்காது, ஒரு விஷயம் வயிற்றுக்காக அது ஆகாரம் தேடிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லையே. 200 காலம் வழிந்தா பேசாம ஸ்திதப்பிரஜை அண்ணாதவி 2 பேரும் ஸ்திதப்பிரஜையாடுறத நான் நேரம் பார்த்தேன். அதனால இது வியாக்கியம் நான் புத்தகத்தை பார்க்க வேண்டாம். நான் நேரம் பார்த்த விஷயம் தான். சுருதாக சர்வதேகினா ஒரு எறும்பை கூட அந்த பக்கம் நகர்த்தி விடணும் நினைக்கிறேன். சுருதாக சர்வதேகினா அஜாத சத்ரவசாந்தா. யாராவது வாழ சத்ருவா நினைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா லோக ரீதியா பவர்ஃபுல்லா இருக்கிறவா சில பேர் வாழ சத்ருவா நினைச்சவா உண்டு. காரணம் என்ன? ரிலிஜியஸ் இம்போஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ண புண்ணிய புருஷான சார். அந்த எழுபது நாங்கள் படிச்சோம்னா தெரியும். 19th century மட்டும் பாரத தேசத்தில் ரிலிஜியஸ் இம்போஸ்டர், ரிலிஜியஸ் போலிகள் தோன்றினது கிடையாது அப்படின்னு எழுதிட்டாங்க. போலியா இருக்கிறவா இப்படியெல்லாம் இந்த துர்தேவதைகளை கொண்டு வேஷம் போட்டு ஏமாத்துவாங்கிறத நிறைய பக்கமா எழுதிட்டாங்க. அது தப்பு இல்லை. மேஜிக்கா சுத்தி நீ வயத்து குழப்பி ஜீவனம் பண்ணா தப்பு இல்லை. உன்னை தெய்வீக புருஷனாட்டமா காட்டிக்கிறது தான் பெரிய மகாபாபங்கிறத எழுதிட்டாங்க. மேஜிஷியன் இருந்து ஏதோ தன்னுடைய கரையை காட்டி சம்பாதிச்சு குடும்பம் நடத்தக்கூடியவன், அது மாதிரி நேர்மையான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சில பேர் இன்னைக்கும் இல்லாமல் இல்லை. இருக்கா நேர்மையான வாழ்க்கையில் இருக்கா. மேஜிக் காட்டுறது மேஜிக் அது வந்து சூப்பர் நேச்சுரல் பவரா இது தெய்வீகமாக உனக்கு சக்தி இருக்கு அவதாரம்னு காட்டிக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அவ யார மனசுல வச்சுட்டு எழுதினா பூர்ணமா தெரியாது. சதியூகம் பண்ண முடியும். அதை பத்தி அப்படி விஷயம் இல்லை. அது மாதிரி இருக்கிறவா அவள்கிட்ட ரொம்ப துவேஷத்தோட அவன் மேல சில ஆவிசார பிரயோகங்கள்லாம் பண்ணதெல்லாம் உண்டு. ஒரு யங்ஸ்டர் சில காலைமொழி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்ட ரொம்ப ஈடுபாடோட மெட்ராஸ்ல வந்து ஹாஸ்டல்ல படிச்சிருப்பான். சாரதம் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காகவே மெட்ராஸ் இருக்கும். அப்பா அம்மா வேற ஊர்ல இருந்தா இங்க வந்து காலேஜ் சேர்ந்து ஹாஸ்டல்ல இருக்கிறதே சாயங்காலம் அர்ச்சனை காலை முடிஞ்சா சாப்பிட்ட ராத்திரி சார் ஜமத்தை படுத்துவோம். காக்கால ஏறி போயிடுவோம் கலைக்கு. அப்ப ஒரு நாளைக்கு இந்த பையனை நீ கிளம்பிட்ட பெரிய ஒரு விஷயம் நடந்ததுக்கு என்னால் தாங்கிக்க முடியும், ஒன்னால் தாங்க முடியாது. நீ போயிட்டு வாங்கிட்டேன். யாரும் ஏதோ அபிச்சாரம் பண்ணிருக்க. அவ எல்லாத்தையும் அப்பாற்பட்டா போற பையன் அப்படி இல்லையா, அவன் சாதாரண பையன் தானே, நீ கிளம்பி விட்ட. அந்த பையன் என்ன சொன்னான்? அதனால எனக்கு தெரியும் யார் அந்த பையன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பையன் கிட்ட சொன்னான். அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு 4-5 வருஷம் தினம் ராத்திரி சார் சேனத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவ யாரையும் சத்துருவா நினைக்கிற ஃபேக்ட்ஸ் சொல்லி பொதுஜனங்கள் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக எழுதினாரே தவிர வேற ஒருத்தருக்கு யாருக்கையும் துவேஷம் இல்லை. அஜாத சத்ரவ சாந்தா. சாந்தம்னு சொன்னா கோபம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம சாதாரணமாக தெரிஞ்சு இருக்கக்கூடிய அர்த்தம். ஆனா வேதாந்த சாஸ்திரத்துல சாந்தங்கிறதுக்கு இன்னும் ரொம்ப உசந்த ஒரு அர்த்தம் உண்டு. சமங்கிற பதத்திலிருந்து சாந்தம். சமம் தமம்னு 2 வார்த்தைகள். சமம் தமம் 2க்குமே அடக்கங்கள்னு தாதுக்கு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்தை எப்படி அர்த்தம் பண்ணிருக்காங்கன்னா சமம்னா மனசை அடக்கிறது, தமம்னா இந்திரியத்தை அடக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சிரமமும் கூட. மனசு அடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த மனசு அடங்கி இருக்கக்கூடியவர்கள் தான் சாந்தர்கள்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தன்னுடைய அந்த முகவரையை பார்த்தீங்கன்னாக்க எரிபொருள் முகவரையை பார்த்தீங்கன்னாக்க கையில் இருக்கக்கூடிய ரேகையை பற்றி சொல்லியிருக்காங்க. சித்த ஐக்காக்கியம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசு ஒரே வஸ்துவ நிஷ்டையா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரேகை இருக்குமா சார் கையில் அப்படின்னு இருக்கு. அதனால மனசு அடங்கி ஒரே சீரா இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு சின்ன நிஷ்டாம இருக்கிறேன். மனசு ஒரே வஸ்துல போய் இப்படி லைட் போயிடுச்சுன்னா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா there will be perfection in whatever you do. அந்த பர்ஃபெக்ஷன் நமக்கு வரல.
சாதாரண என்ன சொல்லுவா, பர்ஃபெக்ஷன் இஸ் எலூசிவ் கோல், யூ மஸ்ட் ட்ரை ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வி ஆர் ஏபிள் டு பிரிங் பேக். அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் எந்த காரியம் பண்ணாலும் டோட்டல் கான்சன்ட்ரேஷன். ஃபோட்டோ ஸ்டுடியோ நடிச்சிருந்தா சின்ன வயசுல லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியாது, மாட்ட விட்டுட்டான். ரொம்ப அழகா சித்திரம் வரையவா. அவள் போட்ட மகாவீரா படம் இருக்கு. அவள் 18 வாக்கியம் தன் கையால் எழுதியிருக்கா. இங்கே இந்த மேனஸ்கிரிப்ட் டிஸ்பிளே வச்சுருக்கா. அவசியம் உபன்யாசம் செஞ்ச போய் எல்லாரும் கொஞ்சம் ஒரு சிங்கிள் கியூவில் வந்து பார்த்துட்டு தர்ஷனம் பண்ணிட்டு போகணும். பிரிண்ட் பண்ணா கூட அவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ண முடியாது, அப்படி எழுதியிருக்கா. எப்படி எழுதியிருக்கா? இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங், ஒரு ஸ்கிராட்ச் இல்லாத, ஒரு கட்டு இல்லாத பயிர்வாது இப்படி எழுதியிருக்காங்க. டோட்டல் கான்சென்ட்ரேஷன். அதான் சாந்தா. சாந்தான்னு சொன்னாக்க மனசு அடங்கியிருக்கிறதுனால இதெல்லாம் அனாயாசமா பெரிய காரியத்தில் பண்ணுவா. மனசு அடங்கி இருக்கிறதுனால அஜாத சத்ரவ சாந்தா சாதக சாது பூஷணாக. சாது கோஷ்டிக்கே பூஷணமாக இருப்பாங்க. சாதவ சாது பூஷணாக. சாதவா அப்படின்னாக்க சாதுக்கு என்ன லட்சணம்னா பரதுக்கம் அசகிஷ்ணும் சாது. பொறுத்தியார் துக்கத்தை பார்க்க பொறுக்க முடியாதவர்கள் தான் சாதுன்னு பேர். உலகம் முழுக்க துக்கத்தில் முழுக்க கிடைக்கும். இந்த துக்கத்தை துயரத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எழுதியிருக்க. பகவானை பிரார்த்திக்கிறத விட மகான்களுக்கு, முக்கியமா சாதுக்களுக்கும் உயர் விவேகிகளுக்கும் அவளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சொல்பமான விஷயங்களை பூர்த்தி பண்ணி வைக்கணும். சும்மா செல்லுட்டு அடிச்சுட்டு போனா போறாது. இப்படியே இல்லையா, அவளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அல்ப தேவைகளை நீ முடிஞ்சு மட்டும் நீ பூர்த்தி பண்ணி வச்சு அவளுக்கு சரீரத்தால் பணியாற்றினா உன்னுடைய பிராரத கர்மா பெருமளவுக்கு குறையும் அப்படிங்கிறது இருக்கா. அவள் எங்க பிரமாணம் இருக்கும். அவள் இருக்காங்க பாகவத சுகம் தான் இருக்கா. பாகவதி ஊர்னதுனால பாகவத சுகத்தை தான் ஈடுபடுதல் மாதத்தை இருக்கா அப்படின்னு அடிக்கடி அவள் பற்றி விரிவாக சொல்லுவாள். 6வது ஸ்கந்தத்தில் அஜாபட சரித்திரத்துக்கு அவதாரிக்க சொல்ற போது பாபம் எப்படி போகும் அப்படின்னு சுக்காச்சாரியா சொல்றாரு. கிருஷ்ணார்பித பிராண தற்பூருஷ நிஷேவயா. மனசு முழுக்க பகவான் அர்ப்பணம் பண்ணா பாபங்கள் உண்டா? வேற ரதங்கள், வேற உபவாசங்கள், அப்பேற்பட்ட உபாயங்களால் அந்த அளவுக்கு பாபம் போகாது. பகவானுக்கு போய் மனசை பூர்ணமாக அர்ப்பணம் பண்ணாலோ இல்லை பகவானுடைய அடியார்களுக்கு சேவை பண்ணாலோ எந்த அளவுக்கு பாபம் போகுமோ அந்த அளவுக்கு வேற உபாயத்தால போகாதுங்கிறதா பாகவத ஸ்லோகத்துடைய தாற்பயம். தற்பூருஷ நிஷேவையான அதுதான் சாரிட்டு உயர்நிலைகளுக்கும் சாதுக்களுக்கும் கைங்கரியம் பண்ணா பிராரப்த கர்மா பெரும்பாலும் குறையும். என்ன அது பாபத்துடைய பலம் தானே பிராரப்த கர்மா துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பொறுத்தியார் துக்கத்தை போக்கி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு உபாயத்தை புஸ்தகத்தில் எழுதி சாஸ்திரமா ஒரு பர்மனன்ட் ரெக்கார்ட் ஃபார் பாஸ்டரிட்டியா விட்டுட்டு போனதுனால சாதவ சாதுபூஷணாக மையன்யேன பாவேன பக்திம் குர்வந்தியே திருடம். பகவான் உபதேசம் பண்றதுக்காக அதுக்கு அந்நிய ஸ்வரூபமா நினைக்காம அனன்யேன பாவேன தான் வேறு இல்லை விருப்பம் வேறு இல்லைன்னு அனன்ய பாவனையோட யார் தீவிரமா பக்தி பண்றாளோ அவ மகான்கள் அப்படின்னா அனன்ய பாவனை தான். அத்வைத சாஸ்திரத்துல ஞானம்னு சொல்றதும் பக்தின்னு சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா மோட்ச சாமக்கிரியாம் பக்திரேவ கரீகசின்னு விவேக சூடாமணிக்கு ஆச்சரியா சொன்னேன். மோட்சத்தில் இருக்கக்கூடிய உபாயங்கள்ல பக்தி தான் ரொம்ப சிறந்ததுன்னு உடனே துவைத சித்தாந்தத்தை சேர்ந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அது உங்க ஆச்சாரியாரே சொல்லிருக்காரு, பக்தி தான் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லிருக்காரு. அடுத்த வழியில் பார்க்கலாம். பக்தினா என்னன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி விதீயதே. தன் நிகஸ்வரூபமான ஆத்மாவை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கிறதா வசந்த பக்தி இருக்காங்க. அதனால அவ சார் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போனாரு, அங்கே போனாரு, ஒன்றும் கிடையாது. அவ ஆத்மனிஷ்டம் இருந்திருக்காங்க. சமயம் சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்தமனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் கடைசியில் மனுஷத்தியாக வருது. எல்லாத்தையும் ஒரே குடும்பஸ்வரூபமாக பாவிச்சுருக்கு. அந்த நிலையில சார் இருக்கா
அப்படின்னு ட்ரிப்ளிகேன் பெரியவா ஒரு சமயம் சொன்னான். இப்படி ட்ரிப்ளிகேன் பெரியவா சொல்றான்னு சொல்லி ஒரு பக்தர் போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணா, ஆட்சேபம் பண்ணல. இப்படிதான் டைரக்டா நான் நிறைய வீடு சொல்வாட பெரியவா சொல்ல மாட்டேன். மறுக்கிறேன்னு சொன்னாலே ஆமபலம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி மையன் யாரோ வந்து கூப்பிட்டா, சார் சார் நீங்கள் பண்ணுறதுக்கு வரையலாம். ஆனால் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்குறேன். வாஸ்தவமா ஏன்னா இந்த கிரிவோட ஒரு பக்தனாக நான் தரிசனத்துக்கு போயிருக்கும்போது அங்கே வேற ஒரு பக்தர் கொடுத்தாங்க. பிரம்மேந்திராவுடைய பேச்சு இருந்தது. காசியில் ஒரு பூத்தத்தை கைத்து சொல்லணும், அதை பற்றி ஏதோ பேச்சு இருந்தது. அப்போ ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் இருக்கா சார். காசியில் எந்த இடம்னு சொல்கிறேன். கிரிவோட டி நகரில் உட்காந்துட்டு காசியில் அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டை சொல்லி இந்த இடத்துல தான் பிரம்மம் சரீரத்தை கைட்டு அந்த பூதத்தை கைட்டு அப்படின்னா அது மாதிரி இன்னொரு சமயம் என்னோட கூட ஒருத்தர் வயசான ஒரு ஒருத்தர் கூட வந்து உபன்யாசம் திரும்பி வரும்போது நமஸ்காரம் பண்ணோட்டே இந்த அவன் அப்பா தான் குரோம்பேட்டில் இருக்குவான். குரோம்பேட்டில் இந்த தெளிவாக இந்த வீடாக கேட்டார். அவர் அந்த ஆட்டில் 1 வருஷம் இருந்துங்க. அவன் கொஞ்சம் தட்டுக்கிட்டு போயிடுச்சு. சார் கேட்டா இல்லையே இந்த வீடு இப்படிதான் ஏற்படுத்துறான். அதனால உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் பிரம்மத்தை பார்த்தலாம். மையனன்யே பக்தி புருவத்தியா மக்குதே செட்ட கர்மானா. இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த கர்மானுஷ்டானும் சார் பண்ணி தெரியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் அம்மா சாதம் மாத்திரம் மகாதேவி ஆஸ்வதி அம்மா சாதம் பண்ணுவாள். பெரியவா ஆஸ்வதி இருந்துச்சு. அவன் அம்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது மொத்தம் தான் இருக்கான். அப்போ நான் பெரியவாளுடைய பூராஷ்டம் பிராத்தாக்கு டாக்டர் வாழ்க்கை பகவான் போய் சேர்ந்தாச்சு. பெரியவா சன்னியாசாசமாக இருக்கிறதுனால என்றைக்குமே அந்த கர்மாவில் அதிகாரம் கிடையாது. பெரியவாளுடைய வாக்கு வருந்தோம். பெரியவாளுக்கு அம்மா தானே. பெரியவா தன்னமான அவன் அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு அவன் மொத்தம் தான் இருக்கான் சாதம் இப்படி சொல்லியிருச்சான். யாரும் வேஷ்டி ஏற்பாடு பண்ணி எதுவும் ஏற்பாடு பண்ணி அப்புறம் சாதம் மாத்திரம் பண்ணுவான். பெரியவா வாக்கிலே கொடுத்து அது சத்தியமாக இருக்கணும். அதுக்காக ஏன்னா வாழ்க்கணும் ஆக ஒன்றுமே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. யாரோ போய் வாட்ட ஒரு ஸ்னேக் கேட்டேன். கர்மாவை தான் விட்டுட்டே சாப்பிட்டு கட்டணும். நான் ரொம்ப அதை பிடிச்சிருக்கணும்னு நினைச்சேன்ப்பா. அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு. கர்மா தானா விடுறது தான் ஞானிகளுக்கு லட்சம். கர்மாவை தானே இவனா விட்டு விட்டான்னா பிரஷ்டம். கர்மா இவனை விட்டு போயிடுச்சுனாக்க மகானா போயிடுவான். அது கர்மா நாம கர்மா விடுறதுக்கும் கர்மா நம்மளை விட்டு போறதுக்கு என்ன வித்தியாசம்? சுதாச்சாரியாரை விட்டு கர்மா வெளியே போயிடுது. அவேத கிருத்தியம்னு பவிஷ்யத்துக்கு பாகவதத்தில். அவேத கிருத்தியம்னா அவேதானி கிருத்தியானி எஸ்மாத் சகா அவேத கிருத்தியா. எவரை விட்டு கர்மா வெளியே போயிடுதோ இது ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது? நாம கர்மா விடுறதுக்கும் கர்மா நம்மளை விட்டு போறதுக்கு எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது? ஊதுலேருந்து குழந்தை ஓடி வந்தான். ரிசல்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு சந்தோஷம். ஓடி வர வேகத்தில் கவனிக்கல. அந்த வாசிக்காத சாப்பாடு ஏதோ நின்றுட்டு இருக்கு. அந்த சாப்பாடு வந்து அடிச்சு விட்டான். ஒரு சாட்சி ஒரு சின்ன ரத்த காயம். நேச்சர் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வே ஆஃப் ஹீலிங். உடனே தொகுத்து கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொகுத்து அந்த ரத்த காயத்தை அதை ஹீலாகிறதுக்கு கொஞ்சம் ரட்சிக்கிறதுக்காக பகவான் வச்சிருக்காரு. அப்புறம் 4-5 நாள் ஆச்சு. தொகுடு எங்கே போச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு இல்லை இல்லை வைரத்தோட வயிறு முக்கியம் உடனே தேடுறதுக்கு தொகுடு எங்கே போச்சுன்னு தெரிஞ்சுவார. அது தூங்குற போது போயிருக்கிறான், ஸ்நானம் பண்ணுறது போகலாம், உடம்பு தொடச்சிக்கிற போது கவர் பண்ணுற போது போயிருக்கலாம், எப்படி வேணா போகலாம். இந்த தொகுடு எப்படி வந்த ஷோடும் தெரியல போன ஷோடும் தெரியலையோ தானா ஹீரான உடனே மூண்டு ஹீரான உடனே தொகுடு எப்படி தானா கீழே விழுந்துடுறதோ அந்த மாதிரி கர்மா தானா விலகி போடுதான் அபேத கிருத்தியனுக்கு லட்சம். இவனா போய் 4 நாள் ஈழாக வேண்டியது 2 நாள் ஒன்று இதுதான் எப்படின்னு சொல்லி கைத்திரி சமோசம் இருக்கு. கைத்திரி சமம் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? 4 நாளில் கியூராக வேண்டியது 10 நாள் 15 நாள் இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி நீயா அவசரப்பட்டு கர்மா பண்ணணும்னு நினைச்சேன்னா 1000 ஜென்மா எடுக்க வேண்டியது 10000 ஜென்மாவா 1,00,000 ஜென்மாவா நீடிச்சு போகும். நாம அப்படி இன்டர்வியூ பண்ணாமல் தானா கர்மா பண்ணிட்டே இருந்தோம்னா அது விட வேண்டிய சமயத்தில் விடும்போது சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரமா விட முடியுமோ விட்டுட்டு போயிடும். அப்படி கர்மா சுகாச்சாரியாரை விட்டு கர்மா அதுவாக விலகி போயிடுச்சு. சார் விஷயத்துலையும் கர்மா தானா அவளை விட்டு விலகி போயிடுச்சு. ஏன் விலகி போச்சு அப்படின்னாக்க இது பாகவதத்தை சுகாச்சாரியார் மனசை வச்சிருந்தா தான் இந்த விஷயம் புரியும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா கர்மாங்கிறது பரோட்சமான ஒரு உபாயம்.
அது டைரக்ட் உபாயம் இல்லை. மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் காரணம் கர்மாவே தவிர ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்மா ஒரு நாளும் காரணமாக ஆகாது. இது ஆச்சாரியால் ஆத்மபோதத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாள். சித்தஸ்ய சுத்தையே கர்மா நது வஸ்தூபலப்தையே அப்படின்னு. ஏன்னா ஒரு கர்மாவால ஞானத்தை அடைய முடியும்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு கர்மாவால இந்த ஞானத்தை இழக்க முடியுங்கிறது இட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக் கொராலி. இப்போ இங்கே பல இடத்துலேருந்து இந்த ஹாலுக்கு வந்திருக்கேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்ததுனால சொல்றதா பேசலாம் எல்லாருமே சொல்றேன். 9 மணி ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா அவாவா வந்த வழியே திரும்பி அவாவா வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். வந்ததுனால திரும்பி போறதுங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட். விசாலமா இருக்கு, ஃபேன் இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. ஆத்துல போனா 10/10 புழுக்கமா இருக்கணும். இவ்வளவு பெரிய ஆறா இருக்கு, இங்கே வந்து இருக்க முடியுமா? எவ்வளவுதான் இங்க சௌகரியங்கள் இருந்தாலும் நம்ம எவ்வளவு சின்னதா கீக்கிரமா இருந்தாலும் ராத்திரி படுத்துக்கிறது அவ்வளவுதான் பெருசுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து வந்ததுனால எங்கேயோ வந்ததுனால திரும்பி போயாகணும். அது மாதிரி ஒரு கர்மாவாக ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கர்மாவாக அந்த முதல்ல செஞ்ச காரியத்தை நலிஃபை பண்ண முடியும். கர்மாவாக ஞானத்தை அடைய முடியும்னு அந்த ப்ரொபோசிஷனை ஒத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட்டா ஒரு கர்மா பண்ணா அந்த ஞானத்தை இழக்க முடியும்னு ஆகிடும். ஞானத்தை அடையவும் முடியாது, இழக்க முடியாது. ஏன்னா நம்ம நெகஸ்வரூபமே ஞானம் தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதம் குஹாயம் பரமேம் யோகன் சோஷ்ணுதே சர்வா காமம் சஹா. அப்படி ஞானம் நெகஸ்வரூபம்னு வேத சொல்லுக்கு உபனிஷம் சொல்லுது. இது தைத்திரிய வாக்கியம் அது. அதனால ஞானத்தை கர்மாவால் அடைய முடியாது. ஞானி ஞான ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறார். அவரே பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறார். தத்துவத்தையும் தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. தத்துவம் தத்துவவின் ஏகாத்மா அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் வருது. இது மகாதேவா சொன்னதான் இது. தத்துவமும் தத்துவத்தை தெரிஞ்சிடணும், 2 பேரும் ஒன்றுதான். ஞானி தானே ஞானஸ்வரூபமாக பிரம்மமாக போனதுனால இந்த கர்மா ஆனந்து எட்டி பார்த்தது. ஞானத்துக்கு பக்கத்தில் போக முடியவே திரும்பி வந்துடுது. அதான் அபேத கிருத்தியம். கர்மா வந்து ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுகாசிய காலம் இருக்கட்டும், புராண காலத்தில் நம்ம காலத்தில் மகாபெரிவாளை போல சார போல இருக்கக்கூடிய ஞானிகளாக இருக்கட்டும், கிட்டக்கு போக முடியல கர்மா வந்துடுது. ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறதுனால அது விலகி போனா கூட தானா இழுத்து போட்டுட்டா கர்மாவே. உலகத்துக்கு தான் அனுஷ்டானம் காட்டுறதுக்காக பெரியவா இழுத்து போட்டுட்டா அது அதுக்கு வாழ்ந்தான்னு இருந்துட்டா சார். அவ்வளோதானே தவிர கர்மா 2 பேருக்கும் கர்மா செஞ்சு ஆக வேண்டியது, மகாபெரிவாளுக்கும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, சாருக்கும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. உலகத்துக்கு இப்படிதான் அனுஷ்டானம் பண்ணணும். கர்மானுஷ்டானம் பண்ணது காட்டுறதுக்காக அனுஷ்டானம் பண்ணா, லோகக்ஷேமத்துக்காக பண்ணா, தனக்காக ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை சார். அது மாதிரி கர்மா அவளை விட்டு வெளிப்படுத்து. மக்கிருதே கர்மாணஹா, அதாவது பகவான் அடையணுங்கிறதுக்காக பகவத்ஸ்மரணமாகவே இருக்கணுங்கிறதுக்காக கர்மா விட்டவர்கள், ஆத்மனிச்சயம் இருக்கிறதுக்காக கர்மா விட்டவர்கள். உடனே கர்மா விட்டு வாய்க்காலும் மகான்கள் நினைச்சிடக்கூடாது. அடுத்த வார்த்தையை பார்க்கணும். மக்கிருதே கர்மாணஹா தியக்தஸ்வஜன பாந்தவாஹ. பந்துக்களுக்கு அறிவித்தவள் சார். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஆனா ரொம்ப நாள் முன்னாடி தர்மபத்னி ஒரு காடு இல்லை. அந்தம்மா எத்தனையோ வருஷம் பத்னிய 2 வருஷம் ஆயிடுச்சு. பெரியவாள் வந்து ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும், அனுமதி வரும்னு காடு இல்லை. ஜாடகாட்டி எப்படி போட சொல்லிவிட்டா பார்க்குறேன். இந்த மாதிரி கடைசி கொடுத்தோம் சார் பார்க்குறேன். வெளியில் பார்க்குற போது இது ரொம்ப குரூரமான காரியம் மட்டும் வரும். தாலி கட்டின பத்தி ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்றா, இது கூட வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு. அந்த ஜீவனுக்கு எப்படியோ ஒரு விமோச்சனத்தை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்கா தெரியாது. இந்த மாதிரி ஒரு மகானுக்கு பத்னியா வந்ததுனால ஜென்மா கையெறி போறது. இந்த மறுபடியும் புருஷன் நினைச்சுக்கொண்டே புருஷனுக்கு ஞாபகம் வந்ததுனால இன்னொரு ஜென்மா வந்துட போறதே வாழ்ந்தாங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கோம். நமக்கு தெரியாது என்ன தேவரகசியம், நமக்கு தெரியாது. சாத்வி ஆனா அஜ்ஞான விஷயம் இருக்கா. அதனால பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஜாடகா இருக்கா சார். பந்துக்கள் யாரையும் நெருங்கவே இல்லை. அது ரொம்ப வருஷத்துக்கு இப்படி போது சொல்லுவா. தன்னை சேர்ந்தவா யாரையும் கட்டி நெருங்கி விடல சார். தெக்தஸ்வஜன பாந்தவாஹ மதாஸ்ரயாஹ கதாபிஷ்டாஹ ஸ்ரீமந்தி கதயந்தி ஜ. பகவானையே ஆசிரிச்சு மகான்கள் மாதிரி
மனுஷால் ஆசிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் ஆசிரியிருப்பாள். யாராவது வந்து சொன்னா கேட்பா, யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்டா சொல்லுவா. திருக்கேள்வி பெரியவாளை பிரத்யேகமாக கூப்பிட்டு சிவச்சரித்திரம் சொல்ல சொல்லி கேட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு பக்தருடைய திருக்கேள்வி கடைசியில் பண்ண பாகம் தான் 5 நாள். அது முதல்ல 3-4 நாளைக்கு நான் அட்டன் பண்ண முடியுது. அவள் சௌகத்துக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த வரைக்கும் முடிப்பாங்க. அப்போ சார் இருக்காங்க, அவள் சிரவணம் பண்ணி அனுகூலம் பண்ணான். அந்த பாகவத்துக்கு சார் அனுகூலம் பண்ணி சிரவணம் பண்ணி அனுகூலம் பண்ணான். திருக்கேள்விக்கு அப்படி ஒரு பாக்கியம். மகாபிரிவா டைரக்டாக இருந்து 19 வருஷம் சிரவணம் பண்ணி அனுகூலம் பண்ணக்கூடிய பாக்கியம். அப்புறம் சன்னியாசாசிரமத்தை இப்போ திருக்கேள்விவா ஏற்றின அப்புறம் சார் சிரவணம் பண்ணி அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். தபந்தி விவிதாஸ்தாபாக நெய்தான் வந்தத சேதசா. இது ரொம்ப ஆசிட் டெஸ்ட். மகானாட்சியாங்கிறதுக்கு உடம்புல வியாதி இருக்கலாம், மனசுல கிளேஷம் வரலாம், எத்தனையோ விதமான ஃபைனான்சியல் கஷ்டங்கள் இருக்கலாம். எந்த கஷ்டமும் அவளை பாதிக்காது. ஏன்னா மனசு முழுக்க பிரம்மத்தில் இருக்கு. நைதான் மத்கத சேதசா மதாஸ்ரயாக கதாவிஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்திஜா தபந்தி விவிதாஸ்தாபாக நைதான் மத்கத சேதசா. இத நேர பிரத்யட்சமா அனுபவிச்சவன் தான். 1994 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணி நான் சார் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். இங்கே மல்லிச்செடியாக இருக்கலாம். ஏதோ பேசிட்டு 10-15 நாள் முன்னாடி நான் காஞ்சிபுரம் போகிறதா இருந்தது, வேறு யாரோடையும் போகிறதா இருந்தது. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, போகலை. சார் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியல, உடம்பு கொஞ்சம் முடியாமல் வந்துட்டு அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட. இதான் நம்முடைய அஞ்ஞானம் தான். அவளுக்கு எல்லாம் தெரியும். நான் போனேன்னா போலையா, ஏன் போகிறேன் எல்லாம் தெரியும். அவள்கிட்ட போய் நம்ம என்ன போய் இதில் போக முடியல, அவள்கிட்ட போய் என்ன சொல்கிறது, பெரியவாள்கிட்ட சொல்ல மாதிரி தான். பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம போய் பெரியவாள்கிட்ட போய் நான் என்ன வந்திருக்கேன்னு சொல்கிறதே அது சில சமயத்தில் ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்னு சொல்லணும். நான் அவளை தெரியும், நீ வந்திருக்கேன், நீ வரப்போகிறதுக்கு முன்னாடி நீ வரப்போறே தெரியும், நீக்கு வரப்போறே எந்த நேரத்துக்கு வரப்போறே எல்லாம் தெரியும், அவளுக்கு தெரியாதவும் தெரியும். அவள்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது, நம்ம நிறைய இருந்து சார் நான் போக முடியல காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு சொன்னேன். 10 நாளாக பெரியவாளும் தரிசனம் கொடுக்கலையே சொல்லிவிட்டு சட்டையெல்லாம் கேட்க வேண்டியதானேடா என்ன சொல்கிறேன் சார் சொன்னேன். அந்த தோல் சட்டையாக இருந்தாங்க, துணி சட்டையாக இருந்தாங்க, சட்டையெல்லாம் கேட்க வேண்டியதானே சொல்லி வாய மூடலை. அடுத்த நிமிஷம் ஃபோன் அடிச்சது. மடத்துலேருந்து நியூஸ் தெளிவாகமா மாசமாதி அடைஞ்சுட்டான்னு 2:58க்கு செத்தியிருக்கா. 2:59 3 மணி இருக்கும் ஃபோன் வந்தது. 2:58க்கு இவன் சார் சொல்றாங்க, சட்டையெல்லாம் கேட்க வேண்டியதானே, தோல் சட்டையாக இருந்தாங்க, துணி சட்டையாக இருந்தாங்கன்னு நினச்சி கேட்டாங்க. அவன் சட்டையை கேட்டது இங்கே உட்காந்து சொல்றாங்க. ஆனால் ஒரு க்ஷணகாலம் கூட அந்த முகத்தில் ஒரு மாற்றம் இல்லையே. உபாசனை பத்னிய பார்க்காம இருந்தது கூட பெரிய இல்லையா. இந்த மாதிரி ஒரு அண்ணா, உலகம் முழுக்க தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு அண்ணா, இந்த சட்டையை விட்டுவிட்டு கைலாசம் பொறுத்துட்டா இவர் பேசாம இருக்காரு. கொஞ்சம் கூட செய்ய இல்லை. இது நிச்சயங்கிறது அவளுக்கு அனுபவத்தில் தெரிஞ்சிருக்குங்கிறது அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுட்டேன். உடனே நீ கிளம்பி ரொம்ப முக்கியமான மறந்துடாதே கிளம்புங்க சார், காஞ்சிபுரம் போகணும் வாழ்நாள் விட்டாங்க. அப்போ அவன் சொல்லியாச்சு. அப்புறம் மீறி ஒரு காரியம் செய்யக்கூடாது. அப்புறம் வைகுண்டாவது ஆராதனைக்கு முன்னாடி போய் பண்ணிக்கணும் அனுமதி கேட்டேன். போயிட்டு வாங்க 6 மணிக்கு வாங்கி வாழ்க்கை முதல் ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன். பெரியவா திவ்யசீதம் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலை. வாண்டாமட்டா என்ன காரணம்ட்டா சொன்ன தெரியாது. வாண்டானா வாண்டாமா, அதுக்கப்புறம் நேரம் பேச்சே இல்லை. இப்படி தன்னுடைய ராஜா என்ன இருந்தாலும் சன்னியாசம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அண்ணா, அந்த மாதிரி ஒரு அண்ணா சரீரத்தை விட்டுவிட்டா, தியாகம் பண்ணி விட்டாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஏதாவது சேஞ்ச் இருக்காது. அப்படியே இருக்கு அலவஸ்டன் பேசணும். அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லாமல் இருந்தது. அதான் தபந்தி விவிதாஸ்தாபாக நைதான் வந்தது கேச. இன்னைக்கு ஓடித்தடுக்க ஜனங்கள் கதிரை அழுதுட்டா. ஆனால் அவள் அப்படியே இருக்கா. எந்த பாவமும் அவளை பாதிக்கலை. நான் இன்னொரு விஷயம் சொன்னோம். ரொம்ப நாளைக்கு நான் பெரியவா சித்தி அடைகிற போது நானும் சார் மாத்திரம் தான் இருந்தோம். சார் சங்கம் நான் மாத்திரம் தான் இருந்தேன். இது மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிருந்தேன். அப்புறம்
ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த புஸ்தகத்தை பார்த்தப்போ தான் தெரியுது எப்படி சதாசிவம் பிரம்மம் ஒரே சமயத்தில் பஞ்சபூதங்களை பஞ்சக்ஷேத்திரங்கள்ல விசர்ஜனம் பண்ணித்தோ அந்த மாதிரி மகாபெரியவா இந்த பஞ்சபூதங்களையும் விசர்ஜனம் பண்ணக்கூடிய சமயத்தில் இப்போ ஒரே சமயத்தில் 2-3 இடத்துல இருந்திருக்கா சார் அப்படின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுங்க. ஏன்னா இங்கே கீழகரில் என்கிட்ட சொல்லியிருக்கா அதே அன்னைக்கே அடையாளம் இருந்து ஒரு பக்தர்கிட்ட இன்னைக்கு உலகமாக ஒரு பெரிய மகாபுருஷரை இழக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கு மகாபுருஷரை இன்னைக்கு சங்கல்பம் பண்ணுறோம்னு நினச்சிருந்தேன். நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் என்ன சொல்கிறோம்? சிவே கணேசோபனே முகூர்த்தே அர்த்தம் பிரம்மணா அதிகபராதே ஸ்வேதவராகல்பே வைவசுத்தம் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி மகாபுருஷஸ்ய விஷ்ணுஹோ ஆக்யா அப்படின்னு சொல்கிற போதும் மகாபுருஷத்தை பகவான் தான் சொல்லியிருக்கா. விஷ்ணு தான் மகாபுருஷத்தை சொல்கிறோம். ராகவத்திலையும் ராம தான் மகாபுருஷன் சொல்லி தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சிமுதம் சரண்யம் பிருத்யாத்மிகம் பிரணதபாதபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம் त्यक्त्वा सुदुस्त्यज सुरेक्षितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगादरिण्यं मायामृगं दैतयत्सितमन्वधावत् वन्दे महापुरुषा ते चरणारविन्दं. மகாபுருஷன் சுவாமி தான் சொல்லப்படணும். அந்த பரமாத்மா வேறு இல்லை, மகாபெரிவா வேறு இல்லைங்கிறத இன்டைரக்டாக நம்ம பார்க்காத சார் எடுத்துக்காட்டிருக்கா. இன்னைக்கு உலகம் ஒரு பெரிய மகாபுருஷனை இழக்க போகிறது அப்படின்னு சொல்றது ஒரு வேறு வாக்காட்டம், ஒரு அக்ஷரம் மாற்ற முடியாத வார்த்தையில. அப்போ பெரியவா சித்தி எடுத்தான்னு தெரிஞ்ச உடனே சார்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன். சாராவது 3 வருஷம் இருக்கணும் ஸ்தூல சரீரத்தில். எங்களுக்கு ஸ்தூலமாக ஒரு ஆபமம் தேவையா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் அப்பாற்பட்ட ஆபமத்தை எங்களால் நினைச்ச முடியல. எங்களுக்கு தனி தெரிகிற ஒரு ரூபம் தேவையா இருக்கு. சின்ன ஒன்று சொல்ல பேசாமல் இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷ காலம் தான் இருந்தா சட்டையில். இந்த பங்குனி மாதம் பால்குண ஒய்சால கர்நாடக பரம்பரையில் இருந்து அவதாரம் பண்ணதுனால சாந்தமான கணக்கு மகாபெரிவாளுக்கும் சரி சாருக்கும் சரி சாந்தமான கணக்கு. பால்குண பௌள துவிதியை அவ சட்டையை கேட்கணும் தீர்மானம் பண்ண தினம் அன்னைக்கு ஒரு மகாபுருஷனை இழக்கிறதுன்னு 1994 சுதத்துக்கு சார் இருக்கிறார். 96 சுதத்துக்கு யாரும் இல்லை. இன்னொரு மகாபுருஷரை இழந்துட்டோம் சுதத்துக்கு யாரும். ஆனால் பக்தர்கள் அவ்வளவு பேருக்கும் தரிசனத்துக்காக இழுத்து பிடிச்சி வச்சிருந்தா. கிளம்புறதுக்கு அந்த மோமெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தா. எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ண அப்புறம் தான் விஷயத்தை விட்டா. எனக்கு சரீரத்தை விட்டான்னு தெரிஞ்சப்பறம் தான் தெரியும். அன்னைக்கு காலத்தால் நான் காசியிலேருந்து ராத்திரி முடிச்சுட்டு வந்தேன். 96 ராத்திரி ராமேஸ்வரத்துக்கு போனோம் ட்ரெயினில். விஷயம் தெரிஞ்சோடனே சாயங்காலம் போய் நமஸ்காரம் பண்ணேன். திவ்யசேகர் சைத்தன்ய சுத்த சைத்தன்ய சரி போனோம். திருப்பதி திரும்ப இருந்தாங்க. என்கிட்ட சொன்னால் என் ஆசிரமத்துக்கு நான் இங்கே வரக்கூடாது, சன்னியாசி வரக்கூடாது அங்கே. ஆனால் கங்காதர ஸ்வரூபம் அதனால வந்தேன். கங்காதர ஸ்வரூபம் இப்படியே சொன்னான். கங்காதர ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபம் சார் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தா மிருத சரீரம் இருக்குது. நான் அப்படியே ட்ரெயினுக்கு போகிறேன். ஆனால் சாஸ்திர விதியை மீற வேண்டாம். ட்ரெயினில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியலன்னா சாப்பிடாமல் இருக்கணும் சொன்னேன். ட்ரெயினில் ஸ்நானம் பண்ண ஒருத்தராக நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிருந்தோம். எல்லாரும் ஒருத்தராக போய் ட்ரெயினில் பார்த்தோம்னா ஏதோ ஜலத்தை எடுத்து இப்போ ட்ரெயினில் ஸ்நானம் பண்ணி அந்த ஜன்னக்காலையே வேஷ்டியை உடச்சி மற்ற காலத்தோட போகுது அதுக்குள்ளே உடச்சி ஏதோ எடுத்து விட்டோம். அது மாதிரி கங்காதர ஸ்வரூபம்னு வார்த்தைக்கு பெரிய வார்த்தை சொன்னான். இன்னொரு சமயம் சொல்கிற போது எனக்கு அனுகிரகத்துக்காக பெரியவா தரிச்ச ரூபம் அப்படின்னு சார சொல்லியிருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்து சம்சாரேஸ்தும் ஷனாந்தோபி சத்சங்கா சேவகனாம் பாகவதத்தை ஒரு க்ஷணகாலம் அவருடைய சங்கம் கிடைச்சா ஜென்மாவுக்கு நினைச்சு செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர். அப்படி தபந்தி விவிதாஸ்தாபாக நீதான் மத்தது சேகசகா தேயேதே சாதவசாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக. சர்வசங்கத்தையும் விட்டவா, ஆனால் அவா சங்கத்தை நீ விட்டுடாத. சங்கஸ்தேஷு அத்தே பிராப்தியா
சங்கதோஷ ஹராகிது. லௌகிகமான சங்கத்தால் வரக்கூடிய தோஷத்தை போக்கி வைக்கக்கூடியவா. அந்த சங்கம் மகான்கள் சிந்ததேசம் கிடைக்காது. சங்கம் கிடைக்கணுமே 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 கிடைக்கணுமேன்னு ஏங்கி கதறி பல நிர்மாக்கள் ஏங்கி துடிச்சு அடைய வேண்டிய சங்கம் அந்த சங்கம். அந்த சங்கம் இங்கே இருக்கிறவா அவ்வளவு பேருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது நினைக்க நினைக்க ஒரு பக்கம் சந்தோஷம். இந்த மாதிரி நடமாடக்கூடிய தெய்வ சுரூபங்கள் 2 ரூபத்தையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஞானிகளோட பழகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது கோட்டை விட்டுருக்கோமே இந்த வாய்ப்பை. ஒரே அந்த சரணத்தை பிடிச்சிட்டு இந்த தேவபூதி சொன்னாள். கர்தவ பிரஜாபதி போய் நமஸ்காரம் பண்ணாள். அவர் சன்னியாசமானி கடவுளேன்னு சொல்ற போது சொன்னார், நான் பகவானுடைய மாயினால ஏமாந்து போயிட்டேன். மோட்சத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய வள்ளல் நீங்க இருக்கிற போது என் ஜென்மா வீடு இங்கிலீஷ் கத்தி ஏமாந்து போயிட்டு சகம் பகவதோ நூனம் வஞ்சிதாமாயயா திருடம் யத்வாம் விமுக்திரம் பிராப்ய நமூக்ஷய பந்தனாத். இந்த ஸ்லோகத்தை 3 முறை படிப்பா கேரள சம்பிரதாயத்தில். 23வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் 3வது ஸ்கந்தத்தில். அது சேர்த்து அத்தியாயம் ஒரு டைம் நான் நினைச்சிட்டு புதிகமாக மாற்றி சோகம் பகவதோனும் மஞ்சிதோ மாயாதிரம் யத்வாம் விமுக்திரம் பிராப்ய நமூக்ஷய பந்தனாத். மகாபெரிவாளை போல சார போல ஞானிகளோட அவ காலத்தில் போய் அவளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து ஒண்ணுமே பண்ணலாம். சரணம் போது வெற்றியா வச்சுக்க தெரியாது போயிட்டே ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிற போது அந்த தாபம் இருந்ததா இருக்கு. ஆனா அந்த தாபம் இருந்தா அவ ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிதம் என்னன்னாக்க மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஞானிகளுடைய கடாட்சத்தை அவளுடைய பார்வையை ஒருத்தன் வந்து விழுந்துட்டான்னா ஒரு சிம்மம் புலிவாயில போய் ஒருத்தன் சிக்கினவன் தப்பினாலும் தப்பலாம். ஞானிகளுடைய பார்வையில் விழுந்தவன் தப்ப முடியாது. அவன் கரையேற்றி விடாம விடமாட்டாங்க அப்படின்னு பெரியவாழ்னா சொல்லியிருக்கா. அந்த வாக்கியம் தான் நமக்கு ஏதோ ஒரு ஜென்மாவை கரையேற்றி வைப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் திடமான நம்பிக்கை. சாருடைய புஸ்தகம் ஏழ்குழல் மாந்தர்கள் ஒரு பற்றி இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் அது. அதில் 2 விஷயங்கள் முக்கியமா அடியன் தெரிஞ்சது மட்டும் 2 நேரம் ரொம்ப தாழ்வு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று சாது நிலை. அந்த சாது நிலை மட்டும் வந்துட்டாங்க அப்புறம் மேலே அப்புறம் கீழே இறக்கவில்லை. விவேகம் மட்டும் கீழே இறக்கிறது சான்ஸ் உண்டு. சாதுக்கு மேலே இறங்கிறது கிடையாது. மேலே சாது நிலை ஒன்றும் முற்றில விவேகின்ற ஒன்று. இந்த சாது நிலையில பணத்துடைய பாஷை அறிவோடு போயிடும். சாதுவுக்கு நிறைய சொல்லிட்டாங்க. சாதுவனால் இருக்க முடியுமான்னு கேட்டேன். நம்ம கேட்க சக்தி அவ கேட்கிறா நமஸ்காரம் பேச போறோம் அவ்வளவுதான். அந்த நிறைய ஒரு குவாலிட்டி கூட முடியல. பணத்தை கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் பரத்தியாகவே வாழக்கூடிய பரம உத்தம சாது. சாதுவுடைய விஷயம் தெய்வீகமான விஷயம். அந்த மாதிரி சாதுவுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு பெரிய புண்ணியம் காத்திருக்குன்னு எழுதியிருக்காரு சார் புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. ஆனா சாது மனுஷ பாஷத்தை மாத்திரம் விடல, பணத்துடைய பாஷத்தை அடியோட விட்டுட்டார். நாங்கிற எண்ணத்தை அடியோட அகங்காரத்தை விட்டுட்டார். ஆனா மனுஷ பாஷை விட்டுன்னு இருக்கும். மனுஷ பாஷத்தையும் அடியே அறவே விடக்கூடிய நேரம் தான் முற்றின விவேகி. முற்றின விவேகியா இருக்கக்கூடியவன் தெய்வ விசுவாசத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வைராக்கியமா இருக்கும். ஆனா முற்றின விவேகிக்கு அப்படி ஈஸ்வர பக்தி நன்னா இல்லைன்னா தெய்வமா பார்த்து அவருக்கு நிறைய பக்தியை கொடுத்து அபிவிருத்தியா சுவாமி செஞ்சிருவார்னு எழுதியிருக்கார். இந்த முற்றின விவேகி தீவிரமா அப்படி பகவான் பஜனை பண்ணியிருந்தா ஒரு புதிய காலத்துக்குள்ள தெய்வ சாதனைக்கு உயர்த்தப்படுறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை ஒரு பக்தர் மூலமா ட்ரிப்ளிகேன் பெரியவாழ்ந்து சொல்லி இருந்துச்சார். சார் தெய்வ சாதனை அடைஞ்சாச்சு ட்ரிப்ளிகேன் பெரியவா அப்படிங்கிறத சொல்லி இருந்துச்சா. முற்றின விவேகி இருக்கக்கூடிய லட்சணங்கள்லாம் ஒரு புத்தகத்தை என்ன போட்டுக்காலும் பார்த்தா ட்ரிப்ளிகேன் பெரியவாழ்ந்து அவ்வளோ அப்படியே பொருந்தது. அப்படி பொருந்தது. அப்படி அந்த புஸ்தகத்தை பார்த்தா எப்படி அந்த உயர்த்திக்கணும்னு ஒரு ஆர்வமாவது வரும். ஆனா ஒன்றும் ரொம்ப கடுமையா இருக்கும். புஸ்தகம் பார்த்தா கடுமையா தான் இருக்கும். சாருடைய உபதேசத்தை சங்கரமா சொல்றதுனாக்க நடத்தையால ஒழுக்கம். இதுதான் திருப்பி திருப்பி ஆரம்பத்தில் அந்த மட்டும் நீங்க எந்த கதையில எப்படி தட்டி போட்டாலும் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கம் இருந்தா virtue is the first step in the ladder
நீ ஆத்மாவுக்கு பேசாத, ஒழுக்கமாயிரு அப்படின்றதான் சொல்லுவாங்க சார். ஒழுக்கம் இருந்தால், நடத்தே ஒழுக்கம் இருந்தால் தானா அந்த வேதாந்த பக்கம் வரைக்கும் சுவாமியா பார்த்து நீ மகாராபுரத்துக்கு யோக நிறைய குண்டலியை கொடுத்து என்ன பண்ணணும் அதை எழுதியா சார். புஸ்தகம் படிக்கணுமா, அபியாசம் பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பண்ணி பிரயோஜனம் இல்லை. உனக்கு அந்த பக்கம் வரும், தானா சுவாமி குண்டலி எழுதும்படியா தானா பண்ணுறோம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ ஒழுக்கமா இருந்தா போதும். அதனால எழுத ஒரு இடத்துல அதனால மேல அத்தியாத்ம ரீதியா மேல போடணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் பாவர்களுக்குள்ள நல்லவர்களா இருக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணாலே போறோம். இருக்கிற வார்த்தை நீ பாப்பி காய்கறியாவது போயிடாதா, பாவர்களுக்குள்ள நல்லவனாவது இருக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணாலே போறோம், மேல கொண்டு போயிடுவார் அப்படின்னு நாளைக்கு பெரிய பெரியவாட்டு கேட்டேன். ரொம்ப கடுமையா இருக்கு சாப்பிட புஸ்தகம், கரையவே முடியாது. தெய்வீகம் குறைஞ்சி போனதுனால இனிமேல் யாரும் வரக்கூடிய காலத்தும் தெய்வீக நிலைக்கு யாரும் உயர முடியாது அப்படின்னு இருக்கார். ஒரு வழி இருக்கார். படித்து நடித்து போயிட்டேன். நம்ம எந்த ஜிம்மாவிலுமே கரையறதுக்கு வழி இல்லையா, இந்த ஜிம்மாவுக்கு ஏதாவது ஜிம்மாவை கரைய வேண்டாமா? அப்போ இப்படி பெரியவாட்டி போய் கேட்டேன். அவர் சிரிச்ச குலத்தோட சட்டத்தை எழுதியிருக்கார் சார். நம்ம அப்படியே கருணை கொண்டு ஒரு 2 வார்த்தையில சாதத்தை சொல்லிட்டார். சட்டம் என்னவோ அதை எழுதியிருக்கார் சார். ஈஸ்வர கிருபேன்னு ஒன்று இருக்கு, தூக்கி விட்டுடும். ஒரு மகானுக்கு இன்னொரு மகான் சொல்ல முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால 3 மகாபுருஷாவுடைய ஒரு பாக்கியம் கிடைச்சதே நினைச்சு மகாபலிவா சார், அப்புறம் அவன் 2 பேரும் பற்றி பெருமையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டெபிகேட் தெரியுமா, நமக்கு 3 பேருக்கு சங்கம் சத்சங்கம் கிடைச்சது, மகா சங்கம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவ சித்தி எடுத்து 17 வருஷம் ஆயிடுச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு. 17 வருஷம் பின்படுத்து ஒரே ஒரு விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு வாழ்க்கை ரொம்ப நெருங்கி ஆரம்பிக்கு முன்னாடி புஸ்தகம் கொடுத்து நீ படி, முதல் இதுலேயே புஸ்தகம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. முதல் தரிசனத்திலேயே இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அடிக்கடி தரிசனம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க புஸ்தகம் படிச்சு போனா தெரியுது. ஞானிகளுடைய கண்ணிலேருந்து ஒரு ஒளி வீசும், பாவத்தை தான் போக்கக்கூடிய ஒளி இருக்காங்க புஸ்தகத்துல. அதனால தான் மகான்களை தரிசனம் பண்ணும், அவள் கட்டாட்சம் பட்டா பாவம் போகும். இது எங்க இருக்காருன்னா பாகவதத்தை சொல்லியிருக்காரு. அங்க சுகாச்சாரியாரை பார்த்து படிக்க சொன்னேன், உங்க சன்னிதியில வந்தாலும் மகாபாகங்கள்லாம் பார்த்து போயிருந்தேன். விஷ்ணு சன்னிதியிலேருந்து எப்படி அசுராடெல்லாம் நடிக்க ஓடி போயிடுவாடோ அந்த மாதிரி சாநித்யாத்தே மகாயோகின்னி பாதகானி மகாஞ்சபி சத்யோனஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சுரேதராஹ. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவங்க மகாபலிவாடியும் சாரி நினைச்சுப்பேன். சாநித்யாத்தே மகாயோகின்னி பாதகானி மகாஞ்சபி சத்யோனஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சுரேதராஹ. அதனால அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, அப்ப ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கு பின்னாடி புத்தகமாக கொஞ்சம் படிச்சிருந்தேன். இந்த புத்தகத்துக்கு கருத்துக்களாக ரொம்ப ரசமாக இருந்ததுனால உபன்யாசத்தை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு உபன்யாசத்துக்கு பின்னாடி சார் சொல்றாங்க இருந்தபோது அன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் சார் உட்காந்து விட்டார். நீ என்ன உபன்யாசத்துக்கு புத்தகத்துல எல்லாம் கோட் பண்ணி சொல்றாம சொல்லியாமே எல்லாரும் வந்து எங்கன்னு சொல்றா. ஆமா சார், நான் தான் அதுக்கு கருத்து சொன்னேன். இந்த புத்தகத்தை நான் இருக்கேன்னு சொன்னியான்னு கேட்டேன். சொல்லுங்க சார், பொதுவாக பெரியவா சொல்லுவாங்க, ஏதோ சொல்லியிருக்கேன், சோர்ஸ் அக்னாலஜ் பண்ண வேண்டாமான்னு கேட்டாங்க. சாருக்கு இந்த பப்ளிசிட்டி நான் பிடிக்காதுன்னு நான் சொல்லுறேன். எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது வாஸ்தவம் தான். ஒன் தர்மம் என்னன்னு கேட்டேன். அன்னையிலேருந்து சார் புத்தகத்தையும் கோட் பண்ணுறதா இருந்தா மகான் சிவன் சார் எழுதிய புத்தகத்தை ஏடிபுரிமாதர்கள் இப்படி எழுதியிருக்காரு. சொல்லிதான் சோர்ஸை சொல்லிதான் உபன்யாசத்தை அடிக்கடி ஒரு எங்கேயாவது கான்டெக்ட்ல ஏதாவது ஒரு வரி வரும். ஆனால் சார் எழுதியிருக்காருன்னு சொல்லிதான் சொல்லவே தவிர சோர்ஸ் சொல்லாமல் சொன்னதில்லை. ஏன் சொல்ல முடியாது வந்ததுனாக்க சாருக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதா, குளத்துக்கூட கட்டமாக இருந்தா யாருக்கும் தெரியாம தான் இருக்கணும்னு நினைச்சா. யாரோ ஆன்மீகத்துக்கு ஏதாவது இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு நினைச்சுட்டு வந்த பொழுது இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய யோகிகளுக்கு வந்து நான் சொல்லி அந்த முறையை நினைச்சுட்டேன். உண்மை அவன் என்ன வந்து சொல்ல முடியும், உண்மையை சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு என்ன அம்மா மட்டும் தான் இருந்தா. ஆனால் சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தர்மம் குரு பிரகாஷே தீமான் மந்திரம் யத்னேன கோபேன்னு ஸ்தானத்தை சொல்லிருக்கு. குருவை வந்து பிரகாசமாக சொல்லு, குரு உபதேசம் பண்ண மந்திரத்தை ரகசியமாக வச்சுக்கோ யாருக்கும் சொல்லாது அப்படின்னு இருக்கு. அதனால அவள் குருவாக இருந்ததுனால அவளுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டியது சிஷ்யர்களாக இருக்கிறது நம்முடைய கடமை. நமக்கு தெரிஞ்ச மட்டும் அதை வந்து
தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்க முடியவும் முடியாது. ஞானிகளுடைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய புருஷா கைகள் விஷாணிச்சு இந்த மனுஷ சிரத்தை தோல் சக்தியை கயட்டி அவளுடைய ஸ்மரணம் அப்படியே அவள் சொன்னான். மகாபெரிவா சித்தியடைஞ்ச உடனே சொன்னான், பெரியவாழ்கிட்ட ஆத்மார்த்தமாக பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு 170 வருஷங்களுக்கு அந்த பிருந்தாவனத்திலேருந்து அந்த அமுதம் ரேடியேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சார் சொன்னேன். அப்போ மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்னா நம்ம வாழ்க்கையாளருக்கு கவலை இல்லை. அப்புறம் இன்னும் 2 தலைமுறைக்கு அப்புறம் எப்போ வரணும்னு தெரியாது. 70 வருஷம் சார் மகாபெரிவா சித்தியடைஞ்ச 70 வருஷம்னா அதுக்குள்ள நம்ம காலம் முடிஞ்சு போயிட போகுது. நம்ம காலத்துக்கு கவலை இல்லை. சார் மகாபெரிவாளோட அனுகிரகம் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அனுகிரகம் பிருந்தாவனத்திலேருந்து காஞ்சிபுரத்திற்கு அதிஷ்டானத்திலேருந்து ரேடியேட் ஆகிட்டு இருக்கு. சார் புஸ்தக ரூபத்திலையும் ரேடியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் இருந்து நாம் பெரிய வாழ்ச்சி பிரார்த்திக்க வேண்டியது. மகான்களுக்கு நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. ஒன்னே ஒன்று தான் பிரார்த்திக்க முடியும். இன்னும் எத்தனை ஜென்மா பாக்கி இருக்கு, எப்படி ஜென்மா எடுக்கணும் நமக்கு ஒன்றும் தெரியும். அவளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் எத்தனை ஜென்மா பாக்கி இருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கூட இருந்து நீங்கள் உள்ள அர்த்தனியாக இருந்து இந்த பாதை சரியான பாதையை அழைச்சி போய் சீக்கிரமாக ஒரு சட்டத்தை சேர்த்துக்கிறதுக்கு வழியை வகுத்து கொடுக்கணும்னு பெரியவாழ்க்கையும் சார்ட்டையும் பிரார்த்திக்கிறத தவிர வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னாக்க திதி தான் ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு திதி தான் முக்கியம். அந்த திதியானது குருவாரமும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அவள் அவள் சொன்னது யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மம் ஒரு வைதிக மதத்தில் பிறந்தவனுக்கு மாத்திரம் இல்லை. அவள் சொல்லியிருக்கக்கூடிய லட்சணங்கள் தான் முற்றின இன்ஃபேக்ட் முற்றின விவேக்கி மகான் பரியந்தம் இருக்கக்கூடிய நிறைய எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம்னு இருக்கா. துறவியும் ஞானியும் மாத்திரம்தான் இந்த மதத்தில் பிறந்தால்தான் அந்த அனுபூதி ஏற்படுத்துறது இருக்கா. ஏன்னா துறவியும் ஞானி ரெண்டு அத்வைத அனுபூதி. அது ரொம்ப ரொம்ப சட்ட டிஃபரன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் துறவி ஞானியும் ஒரே நேரம் கிட்டத்தட்ட அது துவைதத்தை கடந்தவர்களுக்கு தான் இந்த துறவி ஞானிங்கிற நிறைய அடைய முடியும். அதனால அது மட்டும் மகான் மட்டும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எந்த மதத்தில் உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த நிறைய அடையலாம். இன்ஃபேக்ட் போலாண்டில் இருக்க 9th century இருக்க பிஎஸ்ட் என்ற தெய்வ சாது பற்றிலாம் எழுதியிருக்க மாதிரி ஏன்ஷியன்ட் ஈஜிப்டை பற்றி நிறைய எழுதியிருக்கா, தெளிவாக எழுதியிருக்கா. அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரெஷர் நமக்கு. அவள் பெரியவாளுடைய எல்லாத்தையோட பெருசு அவளுடைய ஸ்மரணம், அவளுடைய சேனத்தில் அந்த கோடி மந்திரங்களை ஒவ்வொருத்தருடைய சாரத்தையும் அடியுடைய சொந்த சாரத்தையும் அவள் அகண்டாகாரமாக எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி சுரூபமாக இருக்கா. அவளுக்கு அடியனுடைய சொந்த சாரத்தையும் எல்லாருடைய சாரத்தையும் சாட்சிக்காக மந்திரங்களை சமர்ப்பணம் பண்ணி அவளுடைய கிருப்பை ஒரு பக்கத்தில் மகாபெரிவா, இன்னொரு பக்கத்தில் சதாசிவம் பிரபேந்திர நடுவில் சார். அது மாதிரி ஏன்னா அவள் 2 பேரும் ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவா. சதாசிவ பிரபேந்திரால் பரமேஸ்வரேந்திர சரஸ்வதி பெரியவாழ்க்கை சிஷாலாக இருக்கிறதுனால காஞ்சிகாம்பூர் பீடத்தில் ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவா. இவா அதிபர் நஷ்டியாக இருந்தவா. இந்த 3 அனுக்கிரமூர்த்திகளும் திருமூர்த்திகளும் சேர்ந்திருந்து நமக்கு எல்லா ஜென்மாக்களையும் அனுகிரகம் பண்ணி கடைசியில் பகவத் சுரூபத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்து அவ்வியாரமான கருணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சாஷ்டாங்கமாக மந்திரத்தை சமர்ப்பணம் பண்ணி அவளுடைய ஸ்மரணம் எப்போது நமக்கு இருந்துட்டு இருக்கணும். இந்த ஆராதனை வைபவம் பிரதி வருஷம் இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு வருஷமும் பூர்வ வருஷத்தை விட உத்தரோத்தர அபிவிருத்தியோட நடக்கிறதுக்கு சாரத்திரம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி இதில் ஏற்பாடு பண்ணி ஈடுபட்டவா எல்லாருக்கும் பிரத்யேகமாக அவளுடைய அனுகிரகம் அதில் ஒன்றும் சமயம் கிடையாது. அடியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து வாக்ஷுத்திக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறதுக்காக அவளுக்கு ஏற்பாடு பண்ண வாழ்க்கை என்னுடைய நன்றியை தெரிவித்து சாரணும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக சாருடைய இருக்கிறோம், பெரியவாடு இருக்கிறோம், பிரமேந்திராவோட இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவள் கிருப்பையாக வந்த வாக்கை அவள் சரணத்திலேயே அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. இன்னைக்கு விசேஷமாக ஸ்மரிக்க வேண்டிய குரு சார். அதனால அவள் புனிதியாக இருக்கிறதுனால அதனால சாரணியம் தான் இன்னைக்கு குரு மகிமை. அதனால சாருடைய பெருமை தான் அவள் பூர்வ அவதாரமாக இருக்கக்கூடிய பிரமேந்திராவோட பற்றி கொஞ்சம் சொன்னேன். அப்புறம் அடுத்த சட்டையாக இருக்கக்கூடிய சாரை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு முக்கிய ஏதோ நிவேதனம் பண்ணேன். இந்த பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு பாசமாகணும். எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் நிரந்தரமாக ஏற்படுத்தி பிரார்த்திச்சு அவள் கிருப்பையாக அந்த வாக்கை அவள் சரணத்திலேயே அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. பூமங்காய நமஜா உபுரபி மனசா உபுரபி மனசா ஆத்மா பூமங்காய நமஜா உபுரபி மனசா எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேங்கிறார். பட்டத்திரி மனசா வாக்கார சரீரத்தால் எல்லாத்தையும் சரணத்தில் போய் அர்ப்பணம் பண்ணி ஆத்மா பரிஜனா
संचारः पदयोः प्रदक्षिणगतिः स्तोत्राणि सर्वागिनः यद्यत्कर्म करोमि तत्तदखिलं शम्भो तवाराधनं प्रदीपज्वालाभिः दिवसकरनीलनजनविधिः सुधासूतेश्चन्द्रोपलजलदवैः अन्यरचना स्वकीयैः अम्भोभिः सलिलैः सौचित्यकरणं त्वदीयाभिः वाग्भिः तव जननिवाचां स्तुतिरियम् उमङ्गायेन वाचां पुरभिमनसा तुपरप्रेरितात्मा यद्यत्कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिनि कण्ठकुटुम्बिनि भूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते சின்னதாக ஒரு அர்ச்சனை ஆரத்தி இருக்கு எல்லாரும் கடைசி மட்டும் இருந்து அப்புறம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறது.